ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம சேனலோட புது கதையை பார்க்கலாமாங்க. நிறைந்த பௌர்ணமி இரவு அன்று சந்திரன் முழு வட்டமாய் மிக பெரிய பூரணமாய் தெரிந்தது. அதற்கு மிக அருகாமையில் வௌவால் கூட்டங்கள் பறப்பது போலிருந்து எங்கிருந்தோ கோட்டான்களும் ஆந்தைகளும் செவி புடைக்க அலறியது. கருநிற வானின் மையத்தில் ₹1 நாணயமாய் ஜொலித்த நிலவு வைரக்கல்லை நோக்கி ஊ ஊ என ஊளையிட்டது ஓநாய் ஒன்று. அதைத் தொடர்ந்து அதன் இனத்தார பல வகையான ஓநாய்களும் கூடவே நரியும் காட்டு நாய் கூட்டம் என்ற அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஊளையிட்டன. கண்ணை கட்டும்படியான அந்த சத்தத்தில் அதன் அருகாமையில் மனித ஜீவன்கள் ஏதேனும் இருப்பின் இரத்தம் சுண்டி போவது நிச்சயம். அந்த நடு இரவில் உடலை ஊசியாய் துளைக்கும் அடர்குளிரில் காற்றில் பரவிய துர்வாடையில் மூச்சடைக்கும் பல குரல் சத்தத்தில் அவ்விடமே மிக மிக கோரமாய் கொடூரமாய் காட்சியளித்தது. காட்டில் வானுயர்ந்த மரங்களின் நிழல்கள் நிலவையே மூடுவதாய் ஒரு பிம்பத்தை உண்டாக்கியது. அத்தனை பெரிய மரங்கள், அதன் ஒவ்வொரு கிளைகளிலும் காதை பிளக்கும்படியான உயிரினங்களின் ஓலங்கள். கூட்டில் இரவு நேர அயர்வில் மரங்களில் அண்டியிருந்த பறவைகள் எல்லாம் சுற்றுப்புறத்தில் ஒலித்த படு பயங்கர சத்தம் கேட்டதில் தளத்தெறிக்க பறந்தோடியது. இதுவரை ஒலித்த சத்தங்கள் எல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனி வருவதுதான் மெயின் மெகா பிக்சர் என்பதை பறைசாற்றும் விதமாக அருகில் உள்ள இருள் நிறைந்த புதர்கள் எல்லாம் காற்றில் தலைவிரித்து போட்டு பேயாட்டம் ஆடியது. உயிரை உறைய வைக்கும் அச்சத்தம் கேண்டு அவ்விடத்தில் இருந்த மேலும் சில ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஜீவராசிகள் எல்லாம் பதுங்கு குழிக்குள் பத்திரமாய் பதுங்கிக் கொண்டன, தங்களின் உயிர் காக்க வேண்டிய கட்டாயத்தில். சிறு பூச்சியை விரட்டிய தவளையும், தவளையை விரட்டிய பாம்பும், பாம்பை கண்டு பயந்தோடைய அப்பாவி முயலும் என்ற முப்படை ஜீவைகளும் மரப்பொந்துகளுக்குள் மண்ணிற்குள் புதைந்து தலைமறைவாகின. காதை பிளக்கும் நெடுநேரம் சத்தம் கொஞ்ச நேரத்தில் ஓய்ந்தும் பதுங்கிய உயிர்கள் அங்கிருந்து வெளிப்பட நடுநடுங்கி போக, எங்கிருந்தோ ஊற்றாய் கிளம்பி வைகை ஆறாக பெருகோடிய இரத்த ஆறானது அந்த பச்சை புல்வெளிகளையும் மண்ணின் இயற்கை வாசத்தையும் மரத்தின் வேரையும் சிறு பூவினைகளையும் பாரபட்சமின்றி நனைத்து போனது. மற்ற உயிர்களின் இரத்தமாக அது இல்லை, மனிதனின் இரத்தமாக தெரிந்தது. ஊசி இலை காடுகளுக்கு நடுவே மரத்திற்கு இணையாக நீண்டு உயர்ந்து நிலத்தின் பல பரப்பளவை தனக்குள் அடக்கியிருக்க அந்த வழுக்கும் மலையின் உச்ச முகட்டில் ஒற்றை காலை மண்டியிட்டு மறு காலை தொங்கப்பட்டு அங்கும் இங்கும் ஆட்டியபடி அமர்ந்திருந்தது அந்த அருவருப்பான உருவம் ஒன்று. அந்த நிலவின் பளிர் வெளிச்சத்திலும் மயிலுராகிய காட்சியளித்த அதன் கோர முகத்தில் வாயோரம் இரண்டிலும் நீட்டியிருந்த கோரப்பல்லில் அதிலிருந்து சொட்டி கழுத்து வரை வளைந்த நெஞ்சை நனத்த குருதி துளிகள் அந்த உருவத்திற்கு நிச்சயமாக சொந்தமானது இல்லை. மேலாடையற்ற அந்த கருத்த மேனியும் கால் சாராயின் மட்டும் அணிந்திருக்க அந்த நீண்ட உடம்பும் பருத்த கால்களும் அதன் ஒவ்வொரு விரல்களிலும் சிங்கத்தின் பல்லை விட மிகுந்த கூர்மையாக முளைத்திருந்த நகங்களும் அங்கிருப்பது மனிதனே அல்ல, மிருகத்தை ஒத்த மான்ஸ்டர் என்பதை பார்ப்போருக்கு உணர்த்திவிடும் பாங்குடன் இருந்தது. அருவி, அருவி எந்திரடி, குடிக்க ஏர்லேருந்து தண்ணி எடுத்துட்டு வா, சமைக்கணும்ல. என்னாச்சு இவளுக்கு, இன்னைக்குன்னு இன்னும் எழுப்பாம ஓஞ்சு போய் கிடக்குறா, நேரம் வேற ரொம்ப கடந்து போச்சுன்னு ஆதங்கமாய் புலம்பிக் கொண்டிருந்த முத்தம்மா அடுப்பில் இருந்த கருப்பட்டி தண்ணியை பிடித்துண்டால் கிளறிக்கி வைத்தாள். நகரத்தை விட்டு வெகு தொலைவில் ஊருக்கு அப்பால் இருக்கும் மலைத்தொடர் கிராமம் அது மந்தேரி. சுற்றிலும் பசுமை மாறா வயல்வெளிகளும் கண் பார்க்கும் இடமெங்கும் அடுக்குமலை தொடரும் வானுயர்ந்த நெடிய மரங்களும் புல்லினமும் பூவினமும் செழித்து வளர்ந்த அழகு கொளிக்கும் சிறு கிராமம் அது. அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் உண்டு என்பதை உணர்த்தும்படி அதன் சுற்றுப்புறத்தில் அவ்வப்போது நிகழும் மர்மங்களும் ஏராளம். திடீர் திடீரென அங்குள்ள வீட்டில் வளர்க்கும் ஆடு, மாடு, கோழி, கழுதைகளும் சில சமயங்களில் மனிதர்களும் காணாமல் போய் விடுவார்கள். எங்கு தேடியும் கிடைக்காத அவர்களின் இறந்த உடல் 2-3 நாட்களுக்கு பிறகு ஆற்றுப்படுக்கையின் ஓரத்தில் உடம்பில் ஒரு சொட்டு இரத்தம் மிச்சமின்றி சுண்டப்பட்டு வெளியேறி போய் கண்கள் திறந்த அதிர்ந்த நிலையில் உயிரற்று கிடக்கும். அதை பார்த்து வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு நெஞ்சடைக்க அழுது கதறுவதை தவிர அங்குள்ளோருக்கு வேறு வழி இல்லை. காவல்துறையினருக்கு தகவல் சொல்லி இங்குள்ள அவலங்களை தெரிவித்து அவர்களை இங்கு வரவழைத்தும் அவர்களுக்கு அதற்கு முன் வந்து நடவடிக்கை மேற்கொண்ட போதும் நிகழும் மர்மங்களை தடுக்க முடியவில்லை. அதற்கு பதில் ஆக்ஷன் எடுக்க வந்த உயர் அதிகாரிகள் சிலரும் இந்த காட்டிற்கு இரையாக உயிரை பறிகொடுத்ததுதான் மிச்சம்.
அறிவுமா, எந்திரடி கண்ணம்மா, உடம்புக்கு எதுவும் முடியலையா என மகளை தொட்டு எழுப்பிய முத்தம்மா அவளின் நெற்றியை பரிசோதிக்க ஜில்லென்று இருந்தது. அவர்கள் இருக்கும் இடமே குளிரானதுதான் என்ற போதும் மகளின் தளிர் தேகத்தில் கொஞ்சம் அதிகப்படியான சிலிப்பை உணர்ந்து திடுக்கிட்டவர் அவளின் உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலை பரபரவென சூடு பறக்க தேய்த்து விட்டாள். அந்த அதிர்வில் தாயின் கரம் கொடுத்து அழுத்தமான ஸ்பர்சத்தில் கண் முழித்தவளுக்கு முகம் இருண்டு கிடந்தது. மகளின் முகம் பார்த்த முத்தம்மாவுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. என்னடி என் கனியே என அவள் கன்னம் உருவி பிஞ்சு கையை எடுத்து தன் நெஞ்சோடு பொத்தி வைத்து கொண்டாள். அருவி அவளுக்கு ஒரே மகள். 5 வருட அருந்தவத்திற்கு பிறகு அவளின் அடி வயிற்றில் அண்டிக் கொள்ள வந்த அருமுத்து. அருவி பிறந்த 6ஆம் வருடத்தில் கணவனை இழந்துவிட்டு காடு கரைகளில் சுள்ளு பொறுக்கி அதனை ஊருக்குள்ளும் வெளியிலும் விற்று அதன் மூலம் கிடைக்கும் ஜீவனாம்சத்தில் தாயும் மகளும் வயிற்றை கழுவி கஞ்சி குடித்தனர். அருகில் இருக்கும் கிராம பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாள் அருவி. அங்கு அதுவரைதான் வகுப்புகள் உண்டு. மேல்நிலை படிப்பதற்கு இன்னும் சில கிலோமீட்டர்கள் வெளியே செல்ல வேண்டும். கல்லூரி பயில வேண்டுமெனில் மேற்கொண்டு டவுனுக்குள் செல்ல வேண்டும் என்பதால் அதற்கான வசதிகளும் தாயிடம் இல்லை என்பதால் தனது எதிர்பார்ப்பை குறைத்து தாயுடன் இருந்து கொண்டாள். 18 வயது பருவ சிட்டிற்கு இருக்கும் ஒரே உறவு முத்தம்மா மட்டுமே. மற்ற நேரங்களில் அம்மா சொல்லி பொறுக்க காட்டுக்குள் சென்றதும் இவள் வீட்டு வேலைகள் எல்லாம் சுருக்காய் முடித்துவிட்டு மீதி இருக்கும் நேரத்தை செலவிடுவதற்காக ஆற்றோரம் அமர்ந்து கதை புத்தகங்களை படிப்பாள். மாலையில் அவர் சொல்லிகளை விற்றுவிட்டு வீடு திரும்பியதும் இடையில் குடந்தாங்கி, நடையில் நளினம் தாங்கி, பார்வையில் பதுமை தாங்கி தண்ணீர் எடுத்து வருவாள். அப்படி அவள் நேற்று அந்தி சாயும் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்கையில்தான் பார்க்கக்கூடாத எதையோ பார்த்துவிட்டு அரண்டு போய் கிடக்கிறாள். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாம்மா. ஆரத்தி சுற்றி நெற்றியின் மத்தியில் நீரில் கரைத்த குங்குமத்தை தீட்டி விடுவித்து அம்மூதாட்டியின் பேச்சை கேட்டு அப்படியே செய்தாள் நலவதி. உடல் மொழிதான் அவர் சொன்னதை அரைகுறையாய் கேட்டதே ஒழிய மனமெங்கும் ரணப்பட்ட புண்ணாகி கிடந்தது. இத்தனை சிறு வயதில் தனக்கு இப்படி ஒரு தலைவிதியா என்ற நினைப்பே அவளை கொலையாய் கொன்றது. சம்பிரதாயங்கள் அனைத்தும் ஏதோ கடமைக்கென்று முடிய வீட்டிற்குள் அழைத்து சென்றவர்கள் ஜோடிகள் சகிதமாய் பாலும் பழமும் ஊட்டப்பட்டது. மணமகனுக்கு முதலில் கொடுக்கப்பட்டதும் அடுத்ததாக இவளுக்கு அதன் மீதியை ஊட்டப்பட அதை முகச்சுளிப்புடன் அருவருத்து உண்டாள். அப்படியும் குமட்டி கொண்டு வந்தது. கண்கள் வேதனையில் வெடித்து குளமானது. அவள் அருகே மணமகனாய் இருந்தவருக்கோ பெருமையான பெருமை, முகத்தில் கர்வம், செருக்கு என கலவகையான உணர்வுகள் நிறைந்திருக்க இவளுக்கு அழுகை முட்டியது. விதியே என தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அடித்து மிரட்டுவதற்கு பதில் தாய் தகப்பின் உயிரை பகடக்காயாக பயணம் வைத்து இந்த திருமணம் நடந்திருக்கிறது. அதுவும் யாரோடு? இந்த வயதான கிழவனோடு. பிறந்ததிலிருந்து பொத்தி பாதுகாத்த தனது இளமை, மென்மையினும் மேன்மை பொருந்திய பெண்மை, அழகிய வனப்பினை எல்லாம் இந்த மூத்த வயதுடைய பழுத்த கிழத்திடமா வாழை இலையில் விருந்தென ஒப்படைக்க வேண்டும்? ஏன் ஆண் என்னும் கம்பீரத்தில் அழகிய அறிவமாய் இளமை ததுமும் தனது பரந்த மார்பில் காதலுடன் தாபத்துடன் மோகத்துடன் என்னை தாங்கி முத்தத்தில் மூழ்கடிக்க முழு நீளக்கூடலில் கலைக்க வைத்த அணைப்பை கொடுக்கும் ஆண்மகன் இணையாக அமைந்திருக்கலாகாதா? அத்தனை அவபாக்கியவதியா நான்? இல்லை, முற்பிறவியின் பாவக்கணக்கு இப்பிறவியில் பிடித்து ஆட்டுவிக்கிறதா? ஓவென ஒப்பாரி வைக்க தோன்றிய மனதை இழுத்து பிடித்து கடிவாளமிட்டாள். எனில் அதற்கூட இனி எனக்கு சுதந்திரமில்லை என்பதனை உணர்ந்து உணர்வுகளின் பிடியில் சிக்கி தவித்தாள். அதிகம் படிக்கவில்லை. அத்தனை வசதிகளும் எனக்கில்லை. என்னை பெற்றவர் ஆளுமை அதிகாரத்தின் அதிபதி இல்லை. அதற்கென்ன வந்தது? அழகு இருக்கிறது போதாதா? நல்மனம் படைத்திருக்கின்றன, அது புரியாதா? தனது நிலையை எண்ணி எண்ணி சுய கழிவரகத்தில் வெந்து நொந்து வெதுமினால் உச்சநிலை விரக்தி அடைந்தாள். பள்ளி படிப்பை பதமாக முடித்துவிட்டு அதற்கு மேல் படிக்க விருப்பமில்லாததால் அன்னை தந்தைக்கு உதவியாக வீட்டோடு இருந்தாள் நலவதி. அழகில் ஆடவரை கிறக்கிடும் வண்ணமதி, பேச்சிலோ குணவதி. நெடுஞ்செழியன் சேரநாதி தம்பியின் தலச்சம் பிள்ளையான பூங்குன்றவனுக்கு அடுத்து பிறந்த கடைக்குட்டி. தனக்கு 5 வயது இருக்கையில் அருவமாய் தாயின் மணி வயிற்றில் கொடிமலராய் இதழ் விருத்த முத்தாரகியை முகம் சுளிக்க பார்த்தான் மூத்தவன். தாயின் வயிற்றினில் தம்பி இருப்பதாய் எண்ணி களிப்புற்றிருந்தவன் தங்கையின் வரவை ஏற்க முடியாது ஏமாற்றம் கொண்டான். விளைவானது கோபத்தில் நிறைந்து வயது கூடுகையில் வெறுப்பின் உச்சம் பெற்றது. அண்ணா அண்ணா என ஒவ்வொரு அழைப்பினிடையுமே உருகி பிழிந்த இவளுடைய அவனுக்கு வார்க்க வேண்டாத உயிராக இம்மண்ணில் பிறப்பெடுத்தவளை அற்ப புழுவை பார்ப்பது போல் பார்த்தான். அதுகாரும் அன்னை தந்தையின் செல்ல பிள்ளையாய் தான் இருக்க இரண்டாவதாக இடம்பெற்றவளின் பாசத்தை பறிக்கும் சனியன் என கருதி துச்சமாக பார்த்து வைத்தான் பூங்குன்றன்.
ஆரம்பத்தில் அவளிடமிருந்து ஒதுங்கியே இருந்தவன் அடுத்தடுத்து அவள் அன்பை அதிகப்படுத்தி அவன் அருகாமையை விரும்பவும் கடும் சினம் கொண்ட அவள் மீது கை வைக்கலானான். அப்போதெல்லாம் அவனது அடிக்கு அஞ்சி நடுங்கி மூலையில் ஒடுங்குபவளை கையாளாவதால் தனத்துடன் பார்த்தார் பெற்றவர்கள். தற்போது சிறுவன் அவன் பக்குவம் வந்ததும் புரிந்து கொள்வான் என நம்பினர். ஆனால் இறுதிவரை அவர்களின் கணக்கு நிறைவேறாது பிழையாகி போனது. தந்தை நெடுஞ்செழியன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கை கால் விளங்காமல் படுக்கையில் வீழ்ந்திட அவரை கவனிக்கதென்றே வீட்டோடு முடங்கிய சேரநாதியும் நாளுக்கு நாள் கணவனின் கவலையில் நொடிந்து போனாள். அப்போதென்று ஒரு நாள் தாய் தந்தையிடம் வந்து நின்ற பூங்குன்றவன் நலவதிக்கு தான் ஒரு வரன் பார்த்திருப்பதாகவும் அவர்கள் மிகவும் பணக்கார வர்க்கத்தினர் என்றும் தங்கையை கண்கலங்காமல் ராணியைப் போல் வைத்து பார்த்து கொள்வார்கள் என்று அதிகபட்ச தகவலுடன் தூபமிட்டான். ஏற்கனவே கல்யாண வயதில் இருந்த தங்கள் பெண்ணிற்கும் கூடிய விரைவில் திருமணம் முடிக்கும் எண்ணத்தில் இருந்த பெரியவர்கள் மகனின் கூற்றை அரை மனதுடன் ஏற்றனர். காரணம் 1000 தான் தங்கையின் மீது அவனுக்கு வெறுப்பு இருந்த போதும் அவளின் வாழ்க்கை விஷயத்தில் விளையாட மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் பெற்றவர்கள் சம்மதித்தனர். மேலும் குடும்பத்தை பற்றி மகனிடம் விசாரிக்கவும் பரிந்துரைத்தார் சேராநதி. அதற்கோ பூங்குன்றவன் அதுதான் வேலை செய்யும் முதலாளி வீடுதான் என்றும் அவர்கள் மற்றும் பணக்காரர்களைப் போல் அல்லாமல் பண்பானவர்கள் மிகுந்த நம்பிக்கையாளர்கள் என்று உறுதி கொடுக்க அதன் பிறகு பெற்றோர்கள் மகனை மனதார நம்பினர். அடுத்த ஒரு வாரத்தில் மளமளவென்று திருமண வேலைகள் அரங்கேற முழு நேரமும் படுக்கையில் இருக்கும் கணவனை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் சேரநாதி இருப்பதால் நலவதியின் கல்யாண வேலைகள் அனைத்தையும் அவள் அண்ணனை கவனித்து கொண்டான். சூழ்நிலைகள் எல்லா பக்கமும் மர்ம முடிச்சாக அமைந்தது. கடைசி வரை மணமகனின் புகைப்படம் திட்டமிட்டு நலவதிக்கு காட்டப்படவிட்டாலும் வழக்கமான பெண்களைப் போல் பருவ வயதில் கொஞ்சம் மனநிலை கொண்டு கனவுலகில் சிறகின்று மிதந்தாள். கல்யாண நாட்கள் விரைவில் நெருங்க அத்தனை வயதான வீட்டினரின் திருமணம் கோவிலில் சிம்பிளாக என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. வீட்டிலேயே மணப்பெண்ணிற்கு அத்தனை அலங்காரமும் செய்து முடித்து நேராக கோவிலுக்கு அழைத்து வந்திட கணவனை வீல்சேரில் அமர வைத்து மகளுடன் மணமகளுடன் கோவிலுக்கு கிளம்பினார் சேராநதி. அங்கு மணமேடையில் அமர வைக்கப்பட்டிருந்த சித்திரவேதாங்கியர் என்ற 60 வயது முதியவரை மாலையும் கழுத்துமாய் கண்டுவிட்டு மூவரும் அதிர்ந்து போயினர். நலவதிக்கோ ஒன்றும் புரியவில்லை. இவரா மாப்பிள்ளை, அதுவும் எனக்குன்னு சம்பித்து போனாள். அதிலும் அவள் அண்ணன் பூங்குன்றன் எந்தவித தயக்கமும் குற்ற உணர்வும் இன்றி அந்த கிழவனுடன் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருப்பதைக் கண்டு தாயும் மகளும் வெகுண்டனர். உச்சபட்ச கோபத்தில் கொந்தளித்த சேராநதி மகனின் நெஞ்சு சட்டையை இழுத்து பிடித்து அவனை கன்னம் பழுக்க அறைந்தார். என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? எப்படிடா மனசு வந்துச்சு உனக்கு? அவ உன் தங்கச்சிடா. நீ இருந்த வயித்துல உருவானவ, உன்னோட ரத்தம். அவ வாழ்க்கையை இப்படி சீரழிக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் வயித்துல பிறந்தவனா நீ? என் புள்ள பாவம்டா, அவளை விட்டுடு, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என அடிவயிறு பற்றி எறிய மகனிடம் கை கூப்பி அரன்றான். நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். இத்தனைக்கும் பூங்குன்றன் அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை. தங்கையை வெறித்தனம் அவனது இடுங்கிய விழிகள். நெடுஞ்செழியனால் தனது உணர்வுகளை காட்ட முடியவில்லை என்றாலும் மகளை நினைத்து ஊமையாக அழுது வடித்தார். இதயம் சுண்டி போனது. பெற்ற மகனே உற்ற தங்கையின் வாழ்வை பாழ்படுத்துவன் என்று கனவிலும் நினைக்கவில்லை அவர். அவர்கள் மூவரும் உணர்வுகளின் பிடியில் சிக்கி தவித்தளித்துக் கொண்டிருக்கும் போது மூவரையும் சுற்றி வளைத்தனர் சித்திரவேதாங்கியரன் கூலியாட்கள். வந்தவர்கள் கையில் கூறிய ஆயுதங்கள் பளபளக்க நலவதியின் பெற்றோர் திகைத்தனர். அதற்குள் காரியம் கை நழுவு போக நெடுஞ்செழியன் சேரநாதி கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டுள்ளது. மறுகதம் நலவதி மணமேடையில் அமர்த்தப்பட்டாள். அத்தனையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து நின்றான் பூங்குன்றன். இப்படி ஒரு மகன் என் வயிற்றுல பொறப்பானு தெரிஞ்சிருந்தா கருவழி களைச்சிருப்பேன்டா உன்னை. பெற்ற வயிறு கொதி கொதிக்குது என நெஞ்சு கணக்க அழுது அரட்டினார் சேராநதி. நலவதிமா, வேண்டாண்டா தாயே, நான் எங்க எப்படியும் சாகுறோம். இந்த வயசானவங்களை உங்க வாழ்க்கையை பணைய வைக்காதடா, எந்திரிச்சு வந்துடா, இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு என்று தங்கமே வேண்டாண்டா தடையில் அடுத்து கொண்டு கதறினார். ஆனால் எதுவும் வேலைக்காகவில்லை. இத்தனை வருடங்களாக தன்னை பெற்று வளர்த்து பேணி பாதுகாத்து அன்பை கொட்டி அரவணைத்து வளர்த்த தாய் தந்தையர்களுக்கு தன் வாழ்க்கையை தியாகம் செய்தாள். உணர்வுகள் அனைத்தும் துடைக்கப்பட்ட நிலையில் பெற்றவளின் கதறல்கள் செவியேற்காமல் உடன் பிறந்தவனின் துரோகத்தை துடைத்தெறிந்தபடி மணமேடையில் வீற்றிருக்க அடுத்த சில நொடிகளில் சித்திரவேதாங்கினார் கையால் நலவதியின் கழுத்தில் தாலி ஏற்றப்பட்டது. அவளின் அழகிய வாழ்வு இருளெனும் படுகொலியில் தவறு விழுந்தது.
இங்கோ முத்தம்மாவின் அழைப்பில் வெகு நேரம் கழித்து படுக்கையில் இருந்து எழுந்தமர்ந்தவள் அருவி. மகளின் இருண்ட முகம் கண்டு தாயின் நெஞ்சில் கவலை சூழ்ந்தது. ஏன் அறிவுமா ஒரு மாதிரியா இருக்க, உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்றவிடம் அகத்தில் இருப்பதை கமுக்கமாக மறைத்து மறைத்து தலையசைத்தாள். அவரிடம் நடந்தது என்னவென்று கூறுவாள். அன்றைய நாள் அவளை ஆற்றில் இறங்கி நீரெடுத்து வரவேண்டாம் என்று விட்டு அவரே சென்று எடுத்து வந்தார். மகளை உடனிருந்து கவனித்து கொண்டார். மகள்தான் உலகம் முத்தம்மாவிற்கு. இன்றோ அவள் தனது வளமையிலிருந்து உருமாறி அதீத அமைதியை தத்தெடுத்திருப்பதைக் கண்டு அவருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. தாயின் அருகாமையில் கொஞ்சம் தேறி வந்தவள் மறுநாள் நடந்ததை மறந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பாக உலாவரத் தொடங்கினார். பின் தாயின் சொல்லுக்கிணங்கி வழமை போல மாலை நேரமானதும் நாள் தவறாமல் ஆற்றுப்படுக்கைக்குச் சென்று நீரெடுத்து வந்தாள். ஒரு வாரம் ஓடிய வேளையில் அன்று வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய முத்தம்மா கால் வலி தாங்கவில்லை என்று சுணங்கி படுத்துக் கொள்ள, இது அவ்வப்போது நடப்பதுதான் என்பதால் தாயின் கால்களுக்கு தைலம் தடவி மசாஜ் செய்து விட்டாள். இரவுக்கான உணவை சமைத்துவிட்டு இடையில் குடம் தாங்கி ஆற்று நீரெடுக்கச் சென்றாள். அவள் செல்லும் போதே சூரியன் மலை முகடுகளுக்கிடையில் விடைபெற்று மாலை மங்கிவிட்டிருக்க வேக வேகமாக நடக்கத் துவங்கி ஆற்றுக்குள் இறங்கினாள். இரவு நேரத்தை தொடப்போகும் வேலை ஆதலால் குளிர்ந்த நீரில் அவள் பாதம் பட்டதும் அவள் தேகம் ஒரு முறை ஜிவ்வென்று சிலிர்த்தடங்கியது. குடத்தில் நீரை நிரப்பி அங்கிருந்து கல்லின் மீது தூக்கி வைத்தாள். கை கால் முகமென்று கழுவி கொண்டாள். நீரின் குளுமை அவளின் பிஞ்சு தேகத்திற்கு இனிமை ஊட்டியது. முகத்தை மீண்டும் மீண்டும் நீரால் அடித்து கழுவினாள். உதட்டில் புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையானது கொஞ்சம் நேரம் கூட நினைக்கவில்லை. அருகில் இருந்த ஆறுயர புதரில் இருந்து திடீரென ஏதோ சலசலப்பு கேட்டதும் அறிவுக்கு திக்கென்றானது. அன்றும் இப்படிதான் ஆனது. சத்தம் அந்த திசை நோக்கி அவள் தலையை அச்சத்துடன் திரும்ப உயிரை உறைய வைக்கும் மரண ஓலத்தால் அவளின் முதுகுத்தண்டு சில்லிட்டது. அரண்டு போனாள். சத்தம் அந்த திசையில் சலசலப்பு மேலும் அதிகரிக்க இங்கோ இவளின் இதய துடிப்பு தாறுமாறாக எகிரியது. அருவியின் பார்வை தன்னை மறந்த அந்த புதரின் மீதே படிந்திருக்க அதன் ஓரத்தில் தொம்மென்று விழுந்தது மாட்டின் துண்டாக்கப்பட்ட தலை ஒன்று. கண்களை திறந்து இரத்தம் வழிந்த நிலையில் மாடானது பாவமாய் உயிரை விட்டிருக்க அடுத்ததாக அதன் விரைத்த உடம்பும் ஒரு பெரும் சத்தத்துடன் ஆற்று நீரில் வந்து விழவே அருவியின் உயிர் ஓரடி உள்ளுக்குள் இழுபறி போகின்றது. அதைத் தொடர்ந்து மனித என்றிட முடியாது. இருப்பினும் ஒரு கால்கள் போலதான் தெரிந்தது. ஆனால் கருப்பு நிற நீண்ட கூரிய நகங்கள், கால்கள் முழுவதும் அடர்த்தியான ரோமங்கள். அருவியின் கண்கள் அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வர அதன் கண்கள் இரண்டும் வெளியே பிதுங்கி நிற்கும் அளவிற்கு பெரிதாக இருக்க கொடூரமான அந்த முகத்தில் அதிலிருந்து ஆழமான உச்சத்தை வெளியே தெரியும் அளவிலான கீறலில் வாயோரத்தில் இருந்த அந்த இருபக்க கோரப்பல்லில் அதிலிருந்து கருண்ட நிறத்தில் அடர்த்தியாய் வளர்ந்த இரத்தத்தில் அந்த இரத்தம் சுவைக்கும் நெஞ்சு வரையிலான மிக நீண்ட நாக்கில் ஊன் வெடித்து சிறதைய அருவி அம்மா என அடிவயிற்றிலிருந்து அலறல் விடுத்து திக்கு திசை தெரியாமல் தலை தெறிக்க ஓடினாள். அவளுக்கு பின்னால் திடுதிடுவென்று யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்க கண்மண் தெரியாமல் ஓடியவள் கீழிருந்த சிறு பாறை தடுக்கி கீழே விழுந்ததில் நெற்றியில் அடிபட்டு மூர்ச்சையானாள். குளித்து புது உடை மாற்றி அத்தர் மணமங்கல புது மாப்பிள்ளை தோரணியில் வீட்டிருந்த சித்திரவேதாங்கியார் தனது கைபேசியில் பதிவாகியிருந்த ஜோசியரனுக்கு அழைத்தார். மறுபுறம் அழைப்பு ஏற்கப்பட்டது. சாமி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? நானும் என்னோட முன்னோர்கள் மாதிரி 100 வருஷத்துக்கு ஆரோக்கியமா வாழ்வேன்னு நீங்க சொன்னது ஒன்றும் பொய் இல்லையே. இன்னும் நிறைய நான் சாதிக்கணும். அது போக என்னோட முன்னோர்கள் அவங்களோட எதிரிகளுக்கு பயந்து அங்கங்க பதுக்கி வச்ச புதையல் பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்கே கிடைக்கணும். கண்டிப்பா சித்ரா, உனது ஆசை நிச்சயம் நிறைவேறும். அதற்காகத்தான் 18 வயது பூர்த்தியாகி கண்ணி கழியாத பருவ பெண்ணை உனக்கு மனம் முடித்தோம். நிறைந்த பௌர்ணமி நாளான இன்றிரவு அந்த பெண்ணுடன் மட்டும் நீ உடல் அளவில் கூடிவிட்டாள் என்றால் உனது பலம் பல்கி பெருகும். உனது ஆசைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். அது போக இவ்வுரையை நீ கட்டி ஆழ்வாய். 100 ஆண்டு காலமாண்டு அனுபவிப்பாய். விரைவில் நான் சொன்ன விஷயத்திற்கு தயாராக. எக்காரணம் கொண்டும் இதை நிறைவேற்ற மறக்காதே. உனது ஆன்ம பலமும் தேக பலமும் முழுமையடையும் நன்னாளான இன்று அப்பெண்ணை உன் உடையலாக்கி தாமதம் கொள்ளாதே. மறுபுறம் வாயெல்லாம் பல்லாக முகம் முழுவதும் சிரிப்பாக தேக்கி, சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இப்பவே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் இந்த பக்தனோட காணிக்கையை நீங்க மனசார ஏத்துக்கணும். இப்ப என் ஆள் அங்க வருவான், வாங்கிக்கங்க சாமி.
என்ற பெரியவன் அழைப்பை துண்டிக்க மறுபுறம் அந்த ஜோசியரின் வீட்டில் பெட்டி பெட்டியாக பணம் இறக்கப்பட்டது. இங்கே கிழவரின் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் படுமும்மரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. மினுமினுக்கும் அக்காலத்து ராஜ உடையில் தங்க நிற காலணி அணிந்து மணமணக்கும் மல்லிகை அத்தரில் குளித்து கையில் இருக்கும் தங்க நிற கைத்தடியை பற்றி கொண்டு அறை நோக்கி குதூகலமாக நடந்தார். அறை முழுவதும் அலங்கரித்ததில் ஒளிர ரோஜா, மல்லிகை, பிச்சி போன்ற மலர்களின் கலவையான நறுமணமும், அது போக கிழவருக்கு பிடிக்கும் என்று வாழைப்பழத்தின் மீது கொத்தாக பொருத்தி வைத்திருந்த ஊதுபத்தியின் சுகந்த மனமும் அந்த அறைத்தனையை தூக்கி விழுங்கியது. அதை இழுத்து சுவாசித்த சித்திரவேதாங்கியார் அவ்வயதிலும் தாமம் பெருக்கெடுத்து நரம்புகள் கூட்டங்கள் முறுக்கியறியது. நாசவெளியே பெருமூச்சு சிதறியது. அதற்கேற்றாற் போலவே அந்த 60 வயதிலும் 45 வயது ஆணை போன்ற முறுக்கில் பெருத்த புஜபல பாக்கிரமத்தில் திட காத்திரமான உடல்வாகில் இருந்தவரின் கைகள் தனது கத்தையான நரைமீசையை செருக்குடன் நீவிக்கொண்டது. மற்றவரின் வெறும் கண் துடைப்பிற்காக மட்டுமே எப்போதும் உடன் வைத்திருக்கும் கைத்தடியை பற்றி கொண்டு அந்த மெத்தையில் சென்று ஜம்மென்று ராஜகலையுடன் வேதாங்கியார் அமர அவர் ஓரடி அவரை உள்ளே அழுது வெளியே தள்ள அவர் தட்டில் அப்படி ஒரு சிரிப்பு பீரிட்டது. அங்கிருந்த மற்றொரு அறையில் நலவதிக்கு முதலிரவுக்கான அலங்காரம் நடந்து கொண்டிருக்க அதனை ஏற்க முடியாமல் அவளுக்கு ஆர்த்து சுற்றிய அவ்வீட்டின் வேலைக்கார மூதாட்டியின் காலை பற்றி கொண்டு கதறி அழுதாள். எனக்கு இதெல்லாம் வேணாம் பாட்டி, ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, எப்படியாவது இங்கிருந்து என்னை வெளியே அனுப்பி வச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அந்த கிழவன் எனக்கு பிடிக்கல பாட்டி, நான் என் அப்பா அம்மா கிட்ட போகணும், என்னை விட்டுற சொல்லுங்க பாட்டி என அடிவயிற்றிலிருந்து பீரிட்டு அழுதாள். அப்பருவ கொடியின் அழுகையில் கல்லும் கரைந்து போக கூடுகையில் நரை பழுத்த இந்த கிழவிற்கு நெஞ்சில் ஈரம் சுரக்காதா? அவள் நிலை கண்டு தானும் அழுதவர், என்னை மன்னிச்சிடுமா சீமாட்டி, உன்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? கேவலம் இந்த வீட்டோட வேலைக்காரினா? இந்த வீட்டு ஆளுங்க சொல்லியே கேட்காத அந்த ஆளு நான் சொல்லியா கேட்க போறான்? அவன் ரொம்ப பொல்லாதவன்மாம், கொலை பழிக்கு அஞ்சாதவன். அவனுக்கு எதிரா நாம நடந்துக்கிட்டோன்னு தெரிஞ்சா உசுரை எடுக்கவும் தயங்க மாட்டான். இந்த தள்ளாத வயசுல என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிடு தாயி என கைகள் நடுங்க கண்ணீர் வழிய குற்ற உணர்வுடன் அவளிடம் மன்னிப்பை தெரிவித்த மூதாட்டி அவளுக்கான அலங்காரத்தை முடித்து கையில் பால் சொம்போடு வேதாங்கியர் இருந்த அறைக்கு அனுப்பி வைக்க அழுகையோடும் மேனி தடதடுக்கும் பயத்தோடும் தாள முடியாத துக்கத்தோடும் உள்ளே நுழைந்தவளின் பின்னிருந்து டம் என்ற கதவு சாத்தும் சத்தத்தில் துள்ளி விழுந்து கையில் இருந்த பால் சொம்பை தவறவிட்டாள். வலசை செல்லும் பறவைகள் கூட்டங்கள் திசைக்கொன்றாக சிதறியபடி கீச் கீச் என்ற அதற்குரிய உரிய ரீகங்களுக்கு இனிய சத்தங்களுடன் அந்த அதிகாலை வேளையில் வான் நோக்கி பறந்து செல்ல, உடல் தழுவிய பட்டுப்புடவை ஒரு மூலையில் கசங்கி கிடக்க, முகத்தில் ஆங்காங்கே நகைக்கீறலுக்கு இரத்த சுவடுகளும் தெரிய, உள்ளாடை வெளியே தெரியும் அளவிற்கு கிழிந்து கந்தலாகி போயிருந்த ரவிக்கை பாவடையுடன் கட்டிலோரத்தில் மயங்கி கிடந்த நலவதிக்கு காலிடுக்கில் இருந்த இரத்தம் துளிகள் வழிந்து கட்டிலுக்கடியில் எல்லாம் சிதறி கிடந்தது. அடிக்கடி கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தபடியே மூலிவிகத்தில் வாகனத்தை முடுக்கிக் கொண்டிருந்தான் மகரிஷி தேவ். பெயர்க்கேற்றபடியே ரிஷியாகவே இருந்தான். இதுவரை இருக்கிறான். இந்த நிமிஷம் வரை ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. அவன் அழகிற்கும் கம்பீரத்திற்கும் கட்டுக்கடல் தேகத்திற்கும் பிறரை துளையிடும் ஆழமான சூரிய பார்வைக்கும் கண் இசைவிலே தன்னை பழையார்களை வேலை வாங்கும் ஆளுமைக்கும் அவன் மீது பித்தம் கொள்ளாத பெண்கள் இங்கு குறைவு. அவனோ தான் கொண்டிருக்கும் நேர்பார்வையை எப்போதும் மாற்றுவதற்கில்லை. அவனது காதல், அன்பு, நேசம், பிரியம், அதை மீறிய உடல் உணர்வுகள் அனைத்தையும் தனக்காக வரக்கூடிய ஒருத்திக்காகவென்று மட்டுமே ஆழ்மனதில் சேமித்து வைத்திருக்கின்றான். அந்த காலத்து மிக பெரிய ராஜ மாளிகையை முற்றுகையிட்டு கிரிச்சிட்டு நின்றது மகரிஷி தேவ் செலுத்த வந்த வாகனம். அதிலிருந்த முழு வேகத்தில் சீற்றத்தோடு இறங்கி வந்தவன் காலில் அணிந்திருக்கும் காஸ்ட்லி ஷூவை திசை கொன்றாக சிதறவிட்டு சிவந்து துடித்த முகத்துடன் உள்ளே சென்று நேராக தன் அன்னையின் முன்பு நின்றான். வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்திருக்கும் மகனை கண்டு இன்பம் கொண்டார் பரிமளம். என்னப்பா ரிஷி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வீட்டுக்கு வந்து நிக்கிற, எப்படிடா இருக்க, நேர்ல பார்த்து 3 மாசம் ஆகுது என அன்னையின் கரிசனத்தை கொட்டியவர் மகனின் முகநாடியை பாசத்துடன் பற்ற போக வெடுக்கென முகத்தை பின்னால் இழுத்து கொண்டு அவர் கையை தட்டிவிட்டான். மகனின் ரௌத்திரம் கண்டுவிட்டு சட்டென வாடிப்போனது பரிமளத்தின் முகம். எங்கம்மா அந்த ஆளு? அவன் கேட்டது யாரை என்று தெரிந்தும் அமைதியாக நின்றார். ரிஷி கொந்தளித்தான்.
வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா அவருக்கு? காடு வா வீடு போங்குது. இந்த லட்சணத்துல இவருக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். அதுவும் யாரு? ஒரு 18 வயசு பொண்ண. அவர் பேரனா 27 வயசாகிற எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொள்ளு பேரன் பேத்திகளை பார்க்க ஆசைப்பட்டாருன்னா அது அவர் வயசுக்கேத்த ஆசைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன பொண்ண மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க. இவரோட தொல்லை தாங்காம தான் நிம்மதிக்காக நான் இங்க இருந்து சொந்தங்களையும் உங்களையும் விட்டுட்டு ஊர் ஊரா நாடு நாடா பிஸ்னஸ்ன்னு துத்திட்டு இருக்கேன். அப்படி இருந்து இவரோட செயல்கள் எல்லாம் எப்படியாவது என் காதுக்கு வந்துடுது. 35 வயசுல மகனை பறி கொடுத்தமே 20 வயசுல இருந்து மருமக மூலியா வீட்டோட இருக்காளே, தந்த பாசம் இல்லாம பேரன் வளர்ந்து நிக்கிறாங்கிற நினைப்பு கொஞ்சமும் இல்லாம வெறு பிடிச்ச காம கொடுற மாதிரி இரக்கமே இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு. அதுவும் பாட்டி செத்த 2 வருஷத்துல இப்படி பாட்டி உயிரோட இருந்திருந்தா இந்த ஆளோட குரவழியை தான் கையாலேயே நெரிச்சு கொன்னு இருப்பாங்க. எனக்கே இப்ப அப்படிதான் தோணுது என கண்கள் சிவக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க எரிமலையின் சீற்றத்துடன் கத்திக் கொண்டிருந்தவனை பரிமளம் பயத்துடன் பார்த்தாள். வேதங்கியாரின் செயல் பிடிக்காமல் அடிக்கடி மகன் இப்படி ஆத்திரம் கொள்வது இவ்வீட்டில் நடப்பதுதான். ஆனால் இன்றைய அவன் கோபம் அதன் பொருட்டு எழுந்த வார்த்தைகளும் இதுவரை பரிமளம் பாராதது. எனினும் இம்முறை அவர் செய்திருக்கும் தவறு இமயத்தின் அளவை விடவும் பெரிதல்லவோ? யார் சொல்லியும் கேட்காத அம்மனிதன் மிருகத்தை என்னதான் செய்வது? அமைதியாக நின்ற தாயை கண்கள் இடுங்க பார்த்துவிட்டு கூடத்திற்கு நுழைய அங்கிருந்து உயர் தேக்கிற சோஃபாவில் தோரணைக்கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தபடி நாளிதழை புரட்டி கொண்டிருந்த பெரியவரை கண்டு ஆத்திரம் மிகுதியில் நரநரவென பல்லை கடித்தான். விரைந்து அவர் அருகே சென்றவன் அவர் முகத்தை மறைந்திருந்த நாளிதழை பிடுங்கி சுவற்றில் வீசி அறிந்தான். அதில் முகத்தை மேல் உயர்த்தவர் எதிரே மூச்சு வாங்க நின்றிருந்த பேரனை கண்டு மையமாய் புன்னகைத்தார். வாப்பாரிசி கண்ணா, எப்படி இருக்க? இப்ப திடீர்னு வந்து நிக்கிற? சௌக்கியமா இருக்க என எதுவும் நடவாததை போல் பேசியவரை கொலை வெறியுடன் முறைத்தான். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேரன் சொல்லென்ற வார்த்தையில யோசனையா முகம் சுருக்கினார். யாரோ ஒரு சின்ன பொண்ணை கத்தி முனையில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? போலீஸ்ட இந்த விஷயம் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவன் அப்படி சொன்னதும் இடி இடியென நகைத்தார். டே சின்ன பையா, இந்த ஊர் என்னோட ராஜாங்கம். இங்கிருக்க மக்கள் எல்லோரும் என்னோட அடிமைகள். நான் சொல்றதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு. என் பேச்சை மீறினா என்ன ஆகும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். இங்க போலீஸாவது மண்ணாவது மீறி வந்தாலும் ஒன்னும் புடுங்க போறதில்ல. நீ இங்க வர்றதா இருந்தா என் பேரனா மட்டும் வா. புரட்சிக்காரனா வர்றதா இருந்தா இந்த வீட்டையும் இங்க இருக்கவங்களையும் தலை முழுகிடு. நான் யாரை கல்யாணம் பண்ணணும், எப்படி வாழணும், என்ன செய்யணுங்கிறது என்னோட உரிமை. நான் வைக்கிறது தான் இங்க சட்டம். அதுல தேவையில்லாம நீ தலையிடாத. எத்தனை வயசா இருந்தா என்னடா? எல்லாம் பொண்ணு தானே, இல்ல வேற எதுவுமா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இனிமேல் அவன் பொண்ணோட பாட்டி. ஊருக்கு வந்தோமா, அம்மா கையில சாப்பிட்டோமா, ஊரை சுத்தி பார்த்துட்டு கிளம்புனோமான்னு இருக்கணும். இல்ல விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று விட்டு எழுந்து சென்றிட அவர் பேசிய வார்த்தைகள் நிதானத்துடன் வெளிவந்தாலும் அதன் அழுத்தம் என் விஷயத்தில் நீ எட்டே நீள் என எச்சரித்தது அதிகாரப்பூர்வமாக. அவனை விட கிட்டத்தட்ட 8 வயதுகள் சிறிய பெண் அவனுக்கு பாட்டியாம். கேட்கவே நாராசமாக எங்காவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது ரிஷிக்கு. மேலே அணிந்திருந்த கோட்டை கழற்றி ஆவேசகம் விட்டிருந்தவன் அங்கிருந்து கடந்து செல்லும் வேளை பக்கத்தல் அறையிலிருந்து மெல்லிய முனங்கல் சத்தம் கேட்டது. விடுவிடுவென்று நடந்து கொண்டிருந்தவன் கால்கள் அந்த நிமிடம் சட்டென தளர்த்து அப்போது மீண்டும் அவன் செவியை துளைத்த வலிமிகுதியில் உண்டான முனங்களில் தன்னிச்சையாக அவன் கால்கள் அந்த வாசலை முற்றுகையிட கதவை திறந்து உள்ளே நுழ தயங்கியவன் 2 அடி பின்னால் நகர்ந்தான். அச்சமயம் உள்ளிருந்து சம்பவித்த ஒண்ணுமில்லமா என்ற உருக்கமான வார்த்தையில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அறைக்குள் இருப்பது புரிந்து இம்முறை தாமதிக்காமல் உள்ளே சென்றான். அங்கு அந்த மூதாட்டியின் மடியில் இடியில் கருகிய கொடியாய் கவிழ்ந்திருந்தாள் நலவதி. அவள் இருக்கும் நிலை நடந்ததை ரிஷிக்கு நன்றாக உணர்த்தவே அந்த அறையின் அலங்காரத்தில் அது யாரென்றும் புரிந்தது. அந்த அப்பாவி பெண்ணின் இன்றைய நிலைக்கு காரணம் தன் தாத்தா என்று புரிய அவர் மீது தீராத ஆவேசம் கொண்டான். நலைவதி இமைக்க கூட திறக்க முடியாமல் உடன் நடுங்க உதடுகள் துடிக்க அரை மயத்தில் துவண்டிருக்க ரிஷியை கண்டதும் வாய் மூடி அழுதார். அந்த வேலைக்கார மூதாட்டி அவருக்கு ரிஷியை மிக நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்து பார்க்கிறார். இந்த வீட்டிலே நல்மனம் படைத்தவன் தீமைகளுக்கு எதிராவன் அவன் மட்டும்தான். மற்றவர்களுக்கு மனம் இருந்தும் சித்திரவேதாங்கியர் எதிர்த்திட சிறு மலைத்துளியும் துணிவில்லை. ஆனால் ரிஷி தைரியம் மிக்கவன். மிகச்சில வினாடிகள் மட்டும் துவண்டு கிடந்த நலைவதியை கண்டவன் பின் பொறுக்க முடியாத நெத்தையில் இருந்த பெட்ஷீட்டை உருவி அவள் மீது முழுமையாக போத்திவிட்டு
உடனே கையில் தூக்கி கொண்டான். அவளை தொட்டதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படி ஒரு உணர்வு பெருக்கெடுத்து அவனுக்குள் நாடி நரம்புகள் எல்லாம் நாயனம் வாசித்தது. ஒருவேளை இதுவரை எந்த பெண்ணையும் தீண்டாதாலோ இல்லை, அவளோ அவளின் எதிர்கால உயிர் மூச்சு என்பதை அடிமனம் புரிந்து கொண்டதாலோ தெரியவில்லை. ரிஷியின் அணுவெல்லாம் ஒரு முறை மின்னல் வெட்டி மறைந்தது. தனது வைரம் பாய்ந்த கரத்தில் காற்று போக மிக சிறியதாய் உருண்டிருப்பவளின் முகம் பார்க்க அவளின் பால்வனம் மாறாத மதிமுகம் அவன் உள்ளத்தில் ஒரு மாபெரும் பிரளயத்தை மௌனமாய் உண்டு செய்தது. தன்னிச்சையாக அவன் கால்கள் அவளை சுமந்தபடி அறைக்கு வெளியே நடக்கத் துவங்க என்ன நடக்குது என்று புரியாமலேயே அவன் பின்னோடு குழப்பத்துடன் விரைந்தார் மூதாட்டி. சுள்ளென்று முகத்தை எரித்த ஆதவனின் வருகையால் கண்களை திறந்தாள் அருவி. உடம்பெல்லாம் அடித்து போட்டது போல் அவ்வளவு வலித்தது. கண்களை சுருக்கியபடி தட்டு தடுமாறி எழுந்தமர்ந்தவள் முழங்காலில் அதீத வலியை உணர்ந்தாள். உடனே கெண்டல் கால்களை அதிர்ந்திருந்த முழுநீள பூ போட்ட பாவாடை தாவணி விலக்கி முழங்காலை பரிசோதிக்க கீழே விழுந்ததில் அவ்விடத்தில் சிறிய பாறையின் முனை கிழித்து சற்று பெரிய அளவிலான காயம் உண்டாகி அந்த இடத்திலிருந்து இரத்தம் வழிந்து காய்ந்து போயிருந்தது. அதை கண்டதும் வழியில் முகம் சுளித்தவள் மெல்ல எழுந்து நிற்க அவள் இருக்கும் இடத்திலிருந்து சுமாராக ஒரு 30 அடி தொலைவில் மேல் சட்டை என்று ஆற்று மணலோடு முகம் புதைய குப்புற கிடந்த ஆணுருவம் ஒன்று. அந்த ஆணை கண்டதும் ஒரு நொடி அதிர்ந்து தயங்கி நின்றாள். எனில் நேற்றைய நினைவு நெஞ்சில் நிழலாடி அவளுக்கு பீதியை உண்டாக்கியது. ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ என்ற எண்ணம்தான் முதலில் அவளை ஆட்டத் துவங்கியது. உடனே உடம்பில் லேசான குளிர் பரவ ஆரம்பிக்க கடைக்கண்ணால் அந்த ஆணின் கால்களையும் அவளை அறியாமல் முதலில் பார்த்தாள். அப்பாடா என்றிருந்தது. ஏனெனில் நேற்று அருவி பார்த்த உருவத்திற்கு கால்கள் முழுவதும் மிருகத்தை போன்று அதிகப்படி ரோமமும் விரலில் கூரிய நகங்களும் தோளானது கண்ணங்கிரேல் என்றும் பயங்கரமாய் காட்சியளித்தது. இந்த உருவம் அப்படி தெரியவில்லை. அவளை போல மனித இனமாக தான் தெரிகிறது. எனில் நேற்று அவள் கண்டது ஒருபோது மனிதனே இல்லை, இரத்தம் குடிக்கும் ராட்சச பேய் என்பதையும் அக்கிராமத்தில் நடக்கும் கொடூரங்களால் அவதானித்திருந்தாள். அங்குள்ள பல மனிதர்களையும் அது குருதி வேட்டையாடி இருப்பதை அறிவாள். எங்கே தானும் அதனிடம் மாட்டி அற்பாபாயசில் உயிர் விருந்துடுவோம் என்ற பயத்தில்தான் பின்னங்கால் பிடரில் பட அங்கிருந்து தெரித்து ஓடினாள். யாராக இருப்பினும் முதல் உயிர் முக்கியமன்றோ? அப்படியும் முழுதாக நீங்காத தயக்கத்துடன் மெல்ல மணலில் அடியெடுத்து வைத்து அந்த ஆணிடம் சென்று விட்டாள். குப்புற இருந்ததால் முகம் தெரியவில்லை. ஒருவேளை உயிரற்று போய்விட்டதோ, அந்த காட்டேரி இவனையோ இரத்த காவு வாங்கிட்டதோ என்றுதான் நினைத்தாள். அப்படியெனில் இவன் முகமே பார்ப்பதற்கு அத்தனை கோரமாக இருக்குமே என நினைத்தவளுக்கு தேகம் நடுங்கியது. இருந்து மனம் கேட்காமல் அவன் முன் மண்டியமர்ந்து இரு கைகளாலும் அவன் தோளை பற்றி திருப்ப முயன்றாள். பார்ப்பதற்கு அவன் மிகவும் வலிமையானதாக தெரிந்ததால் அது அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. போராடினாள். தனது உடல் பலம் மொத்தத்தையும் ஒன்று திரட்டி ஒரு வழியாக அவனை திருப்பி போட்டு விட்டாள். கன்னத்தில் ஆங்காங்கே ஈரமணல் ஒட்டியிருக்க அதை மெதுவாக துடைத்துவிட்டு அவன் முகம் பார்த்தவள் வாயை பிளந்து விட்டாள். அத்தனை அழகு அவன்! முழு நிலவை போன்ற தேஜஸ்துடன் ஒளி வீசினான். கண்களை பறிப்பதைப் போல் பளிரென இருந்தான். அந்த செஞ்சுரியனுக்கேற்ப டஃப் கொடுப்பான் போல. பூகோள பந்தின் மீது படையெடுக்கும் வாழும் மக்கள் இனத்திற்காக ஒளி ஆற்றலை இவன்தானோ என்று கூட தோன்றியது. உண்மையில் இத்தனை அழகை இதுவரையில் பெண்களிடம் கூட பார்த்ததே இல்லை. உண்மையிலே இவன் மனிதன்தானாம், இல்லை வானிலிருந்து நேரடியாக இறங்கி வந்த தேவ கன்னிகனா என்றுதான் அருவிக்கு தோன்றியது. வான் தேவதைகள் வெள்ளை வெளியேறின முதுகில் ரெக்கையுடன் இருப்பார்கள் என்று உலகமே அறிந்த செய்தி. அப்படியென்றால் ஆண் தேவதைகளும் வானுலகில் உண்டோ? ஆனால் முதுகுல ரெக்கையும் காணவில்லையே, நாம் தான் குப்புறப்படுத்திருக்கையில் பார்த்தோமே என்று குழம்பினாள். அவன் முகத்தை விட்டு கண்களை அப்புறப்படுத்த சிரமம் கொண்டாள் அருவி. அப்போதுதான் மலைமுகட்டில் இருந்து பளிச்சென கிளம்பி வந்த பாறை முழுவதுமாக முற்றுகையிட ஆயத்தமான ஆதவனின் இயற்கை ஒளியில் அவன் தேகம் பொன்னாய் மின்னி கண்ணை பறித்தது. பின் ஒருவாறு தன்னை நிதானித்து அவனை எழுப்பிட முயன்றாள். எழாமல் படுத்திருந்தான். ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்திருக்கிறான் போலும். அங்கிருந்து விலகி ஆற்றோரம் வந்தவள் இரு கைகளில் நிறைய நீரை எடுத்து வந்து அவன் முகத்தில் அழுத்தமாய் தெளித்தாள். 2-3 முறை அப்படியே செய்துவிட்டு மீண்டும் அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை தூக்கி தன் மடியில் வைத்து சற்று வலிக்கும்படி கன்னம் தட்டினாள். அவளுக்கே அது வலிக்கும் மாய உணர்வு தோற்றுவித்தது. சில மணித்திணியங்களில் இமையை சுருக்கினான். அவனுக்கு சுயநினைவு வருவது புரிய முகமலர்ந்த அருவி அவனை விட்டு எழுந்து தள்ளி நின்று கொண்டாள். சூரிய வெளிச்சத்தில் மேலும் அவனின் இமைக்குடைகள் அசைய அடுத்த சில கணங்களில் கண் விழித்து பார்த்தவன் வெளிச்சத்தில் கூசிய கண்களை கசக்கியபடியே எழுந்தமர்ந்தான். சிறு பாலகனைப் போல் இருந்தது அவன் அப்படி செய்கையில்.
அவனுக்கு எதிரே சற்று இடைவெளி விட்டு புன்னகை முகமாக வந்து நின்றவள் அரவம் உணர்ந்து தன்னை ஏறிட்டவனிடம் உங்க பேர் என்ன என்றாள் குரலில் தூதுகளித்த ஆசையுடன். கண்களை சுருக்கி அவளை பார்த்தவன் சில வினாடி மௌனத்திற்கு பிறகு மிக மென்மையான குரலில் கலத்தி போய் சொன்னான். ஆரோன். பெயரென்னும் வலிமையின் மலை. நலவதியை தூக்கிச் சென்ற ரிஷி குளியலுக்குள் அவளை கொண்டு சென்று அமர்த்தினான். பின்னோடு பதற்றமாக வந்த மூதாட்டியிடம் திரும்பியவன், இந்த பொண்ணோட உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு பாட்டி. லேசான சுடுநீர்ல குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி வேற ரூம்ல படுக்க வைங்க. நான் அம்மா கிட்ட போய் இந்த பொண்ணுக்கு இலகுவான சாப்பாடா கேட்டு வாங்கிட்டு வரேன் என்றபடி அங்கிருந்து நீங்க போகின்றவனை நன்றியுடன் பார்த்தவர் அவன் சொல்லிவிட்டு சென்றதை மெல்ல நிறைவேற்றி உடைமாற்றி கைத்தாங்களாக அழைத்து சென்று தனது அருகில் படுக்க வைத்தார். பூ போன்ற அவள் தேகம் புண்ணாய் வெந்து கிடப்பதைக் கண்டு நோகியது அவர் மனம். சொன்னபடியே கொஞ்ச நேரத்தில் ரிஷி ஆவி பறக்க இட்லியுடன் அவளிடம் வர அறைக்குள் இருந்த மூதாட்டி காணாமல் போயிருந்தார். வேலைக்காக அவரை அழைத்திருந்தார்கள் அங்குள்ளவர்கள். வேறு வழியின்றி அவனே நலவதியிடம் சென்று அருகே அமர்ந்தான். அரை மயக்க நிலையில் அவள் உடல்கள் அசைப்பட காதை அருகே வைத்து கேட்கையில் அம்மா என்றழைப்பது புரிந்து இரக்கம் சுரந்தது அவள் மீது. பாவப்பட்ட பெண்ணின் தோலை பற்றி மெதுவாக தூக்கிவிட்டு பதமாய் தன் மீது சாய்த்து கொண்டான். அப்போதும் உணர்வில்லை அவளுக்கு. ஆனால் ரிஷிக்கோ என்னென்னவோ செய்தது அவள் ஸ்பரிசம். தன் நெஞ்சை உரசும் அவள் கேசத்தில் தீண்டலில் உள்ளுக்குள் சில்லென்று வெளியே அனலாய் கைக்கும் செய்தான். இரு வேறுபட்ட மாறுதலாக இவ்வகை உணர்வுகளின் பிடியில் இதுவரை அவன் சிக்குண்டதில்லை. மிகுந்த அவஸ்தையாக இருந்தது. இட்லியை சிறு வில்லையாக பித்து சாம்பாரில் தோய்த்து அவள் வாய்க்கருகே கொண்டு சென்றான். கண்களை திறவ முடியாமல் திராண இருந்த போதும் நேற்று முழுக்க உண்ணாத கொடும் பசியிலும் பெருங்காயம் கலந்த சாம்பார் வாசத்திலும் அவள் இதழ்கள் பூட்டு தானாக திறந்து கொண்டது. அவள் செய்கைக்கான அர்த்தம் புரிந்தவனின் உணவை ஊட்ட துவங்க மூடியிருந்த கண்களை திறக்காமலே வேக வேகமாக உண்டாள். அவளை நிலை கண்டு பாவமாக இருந்தது ரிஷிக்கு. வேதங்கர் மீது கடும் வெறி உண்டானது. அவர் உண்டிலன நாக்கும் தருணத்திற்காக காத்திருக்க துவங்கினான். பசி வேகத்தில் எத்தனை இட்லிகளை உண்டாலோ அவனுக்குமே கணக்கு தெரியவில்லை. அவள் வாயை துடைத்துவிட்டு மீண்டும் படுக்க வைத்தான். உண்ட கலப்பிலும் உடல் மொத்தமும் அதீத சோர்வை தேக்கி வைத்திருந்தாலும் படுத்த கணம் அந்த மதப்பிலேயே உறங்கி போனாள். அதுவரை ரிஷியின் அக்கறையான செய்கைகள் எல்லாம் காதோரம் நின்று பார்த்திருந்த மூதாட்டிக்கு கண்கள் பணித்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் ரிஷியால் நலவந்தியின் வாழ்வில் ஒளியேற்றப்படும் என உளமாற நம்பினார். அங்கே நின்று கடவுளையும் வேண்டிக் கொண்டு நகர்ந்தார். இரவு நேரம் மயக்கத்திலிருந்து தெளிந்து கண் விழித்த நலவதி பெரியவரின் அறையில் நேற்றிரவு நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் மூதாட்டியிடம் ஒப்பித்திருக்க அந்த வழியாக யதார்த்தமாக வந்த ரிஷி நலவதி அவரிடம் பேசியதை கேட்டு ஆத்திரத்தில் அப்படியே உறைந்து போனான். ஆரோனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தாள் அருவி. அங்கு முத்தம்மா இன்னும் எழுந்து கொள்ளாமல் அடித்து போட்டாற்போல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு உரிந்து போனது நேற்றைய அதீத கால்வலியின் தாக்கம் இது என்று. இல்லாவிட்டாலும் இரவெல்லாம் மாற்றுப்படுகிற அந்த திரளும் மையுண்டி மத்தியில் மயக்கத்தில் இருந்த மகளை தேடாது போயிருப்பாளா தாயானவர். வாங்க, இதுதான் என் வீடு. வீட்டுல நானும் அம்மா மட்டும்தான். அம்மா பேரு முத்தம்மா. நான் அருவிக்கா. அப்பா தவறி சில வருஷங்கள் ஆகுது. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என மேலோட்டமாக தங்கள் நிலையை விலக்கிவிட்டு அவனை உள்ளே அழைத்து சென்றாள். தென்னை ஓலையால் கூரை வேயப்பட்டு களிமண் கலவையை சுருட்டி கற்களாக்கி அதனுடன் செம்மண் சாந்து பூசி எழுப்பப்பட்டிருந்தது அவர்களின் அழகிய கிளிக்கூண்டு கட்டிடம். அறைகள் அற்ற அவ்வீட்டில் பெரிதும் சிறிதுமற்ற இரு சுமாரான அடுத்தடுத்த கூடமும் ஒரு அடுக்களையும் இருக்கும், அவ்வளவுதான். அதில் தாய் மகளுக்கே தேவையான கொஞ்சம் பொருட்கள் அடங்கியது போக வீடு அவர்களுக்கு விசாலமானதாக இருந்தது. இந்த மலை கிராமத்தில் இருக்கும் பலரின் வீடும் இதே ரகம்தான். இங்கிருப்பவர்கள் எல்லாம் உழைப்பாளிகள், தினக்கூலிகள். ஒரு நாள் விழுந்து படுத்தாலும் உண்ணுவதற்குரிய ஆற்றில் மீன் பிடித்து ஊருக்கு சென்று விற்பதிலிருந்து மரக்கன்று விற்பது, சுத்தமான மலைத்தேன் சேகரித்து விற்பது, விறகுகள் சேகரிப்பது, இளநீர் விற்பனை என்று இங்குள்ளவர்களுக்கு தெரியாத வேலைகளே இல்லை. தன் கையை தனக்குதவி என்பது போல் இங்குள்ள அனைவரும் சுய தொழில் செய்பவர்கள். ஆனால் கிராமத்திலிருந்து வரும் உணவுப் பொருட்கள் நகரத்து மக்கள் மத்தியில் அந்த அளவிற்கு பிரசித்தம் இல்லை. அதுபோக அப்பாவி மக்களிடம் பேரம் பேசி பாதி விலையில் வாங்குவதாலும் அவர்களுக்கு அந்த அளவிற்கு லாபம் கிடைப்பதில்லை. அன்றைய சம்பாத்தியம் அன்றோடு குடும்ப தேவைக்கென்று முடிந்துவிடும். பெரிதாக சேமிப்பு என்று பணத்தை பொட்டி கட்டுவது சிரமம். இரண்டாம் கூடத்தில் முத்தம்மா கழுத்து வரை போர்த்தியபடி உறக்கத்தில் இருக்க முதல் கூடத்திற்கு ஆரோனை அழைத்து போய் பாய் விரித்து அமர வைத்தாள் அருவி.
அவன் முகத்தை பார்க்கையிலேயே தெரிந்தது மிகவும் களைப்பாக இருக்கிறான் என. யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? எதற்காக வந்தான்? இங்கு இவனுக்கு என்ன வேலை என்று எதுவும் புரியவில்லை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அருவி அவனை தன்னுடன் அழைக்க மறுக்காமல் கிளம்பி வந்துவிட்டான். பெயர் கேட்டதற்கு ஆரோன் என மும்மொழிந்தானே, அதை தவிர மறு வார்த்தைகள் வேறொன்றும் அவனது செப்பில் மொழியில்லவில்லை. அவளும் அவனிடம் எதுவும் கேட்டு கொள்ளவில்லை. உள்ளே சென்றவள் நேற்று மீதிருந்த பழைய சாதத்தில் புளித்த மோரை ஊற்றி தேவையான அளவு உப்பு, எலுமிச்சை ஊறுகாய், பச்சை மிளகாய் போட்டு கரைத்து கூழாக தயாரித்து ஒரு நீளமான மண் குவளையில் அந்த நீராகாரத்தை ஊற்றி எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள். எங்க வீட்டுல இப்போதைக்கு இதுதான் இருக்கு, தப்பா நினைச்சுக்காம சாப்பிடுங்க. அம்மா கண் முழிச்சதும் ஆத்துல மீன் பிடிச்சு குழம்பு வச்சு மதியம் உங்களுக்கு சூடா சாதம் சமைச்சு தரேன் என்றவளின் குரலுக்கு கட்டுப்பட்டு மெல்லிய தலையசைப்புடன் அவள் கொடுத்ததை மறுப்பின்றி வாங்கி குடித்தான். பசித்த வயிற்றை ஜில்லென்று நிரப்பிய நீராகத்தால் பசித்திருந்து ஆசுவாசம் கொண்ட ஆரோனுக்கு அப்போதுதான் முகம் தெளிச்சி பெற்றது. நன்றி என கூறி மண்கோலையை அவளிடம் நீட்ட ஒரு மெல்லிய ஆச்சரியத்துடன் வாங்கி கொண்டாள். அவன் முகம் பார்க்கவில்லை, முக்கியமாய் கண்களை. வாய் பேசாமலேயே உணர்வுகளை கரை தாண்டி பிரதிபலிக்கும் அந்த அரக்கு நிற கோழிக்குண்டு விழிகள் அவளை காந்தமாய் கவர்ந்திழுக்க மையில் கொள்ள செய்கிறது. அது அங்கிருக்கும் உருளும் கண்கொள்ளா அழகிலும் அவதலை நெஞ்சை விட்டு எங்கெங்கோ உருண்டோடும் அதிசயம் கண்டாள். என்ன கண்களடா இவை! மனிதன் மொத்த பரிபாசனையும் சுத்தமாய் வழித்தெடுத்து வெளியே கொட்டிவிடுகிறது. யாரடா நீ? எங்கிருந்து வந்தாய்? என்னை இப்படி தவிக்க வைக்கிறாய் என என்னுயிர் பூ உடல் விட்டு நீங்க மணலில் விழுந்து துடித்து மாய்த்து போகிறதே. அதை அணு அணுவாய் ரசிப்பதற்கு வந்தாயா? கல் நெஞ்சம் படைத்த கல்வா? மனதோட மருகினாள் மாங்கனி அவள். அவன் நீட்டியதை வாங்கி ஓரம் வைத்தவள் உள்ளிருந்த பழைய தகரப்பெட்டி ஒன்றில் இருந்து பாதியளவு பழையதாகி போயிருந்த தன் தந்தையின் சட்டை ஒன்றை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள். ஆரோன் அவளை நிமிர்ந்து பார்க்க, எங்க அப்பாவோட மேலாடை இது. இதை மலைக்கிறாமே, ரொம்ப குளிரா இருக்கும். அப்பப்போ ஊத காத்து வேற ஊசியா உடம்பு துளைக்கும். இவ்வளவு நேரம் சட்டை எதுவும் போடாம இருந்தா ஜன்னி வந்துடும். இதை போட்டுக்கோங்க என பவ்யத்துடன் நீட்ட மௌன குவியாக அதனை பெற்றுக்கொண்டு உடனே அணிந்தும் விட்டான். சதைத்த தன் சட்டை அவனது பலம் கொண்ட உடவிற்கு பக்காவாய் பொருந்தி போனது. அவனை மெய் மருந்து ரசித்தாள் அருவி. மறந்தும் கண்களை பார்க்கவில்லை. இது எட்டாக்கனி என்ற நினைப்பு மனதை தைத்தாலும் அதே மனம் அவனை நாடி தொலைத்த மர்மம் அவளறியது. நீ எங்கிருந்து வர்றீங்க? உங்க ஊர் எது? அம்மா அப்பா இருக்காங்களா? எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? உள்ளத்தை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை பொறுக்க முடியாமல் உரியவனிடம் கேட்டுவிட்டாள். அதற்கு அவன் பதில் கூறப்போகும் முன் முத்தம்மாவின் இருமல் சத்தம் இருவரையும் திசை திருப்பியது. அம்மா என்னாச்சுமா? உடம்புக்கு ரொம்ப முடியலையா? நான் வேணும்னா மருத்துவச்சிக்கிட்ட போய் பொடி மருந்து வாங்கிட்டு வரவா என தாயின் அருகாமையில் சென்று கலங்கிய குரலில் கேட்க, மகளின் அணைப்பில் மனதோட மகிழ்ந்து மறுப்பாய் தலையசைத்தார். எனக்கு ஒன்றும் இல்லை ராசாத்தி, உடம்பு கொஞ்சம் அடிச்சு போட்டது போல் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, ஓய்வெடுத்தா சரியா போயிடும் என்றவர் யதார்த்தமாக திரும்பியில் முதல் கூடத்திற்கு விட்டிருந்த ஆரோனை கண்டு திகைப்புற்றார். அன்னையின் கண்கள் வழியே அவர் மனதை படித்தவர் மா இது ஆரோன் என ஆரம்பித்து நடந்ததை அவரிடம் சொன்னாள். அதாவது பாதி பொய்யும் மீதி மெய்யாகவும். அதாகப்பட்டது, நேற்றைய அந்த கருக்கும் வேளையில் நான் நீரெடுக்க சென்றையில் அங்கு இரத்த குடிக்கும் அஞ்சந்துவை கண்டு பயந்தொடியில் கால் தடுக்கி மணலில் சரிந்து காலில் அடிபட்டு மயங்கதே சொல்லலாம். இன்று காலை அவிடம் குளிக்க செல்லும் போது ஆற்றோரம் மயங்கி கிடந்த இவனை கண்டதாகவும் பிறகு அவன் மயக்கம் தெளிய வைத்து பசியில் இருப்பதாய் சொன்னவனை பாவம் பார்த்து வீட்டுக்கு அழைத்து வந்ததாகவும் கூறி முடிக்க, மகவு சொன்னதை கேட்டதும் அந்த கருணை இல்லம் கொண்டவருக்கு ஆரோன் மீது ஆழ்ந்த இரக்கம் வந்து சூழ்ந்து விட்டது. இத்தனைக்கும் தாய் மகளின் உரையாடலை கவனித்த போதும் ஆரோன் எதுவும் பேசவில்லை. அடுத்த சிறிது நேரத்தில் தாய்க்கு வேண்டிய உதவிகளை செய்து முடித்த அருவி காலையில் அவனிடம் சொன்னதைப் போலவே மெல்லிய தாவணியை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு மீன் பிடிக்கச் சென்றிட முத்தம்மா அவனிடம் பேச்சு கொடுத்தார். அவரின் கேள்விகளுக்கு ஒன்னிரண்டுக்கு மட்டுமே பதிலளித்தவன் அமைதியாக இருந்து கொண்டான். அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லாம் ஆற்றில் பிடித்த கெண்டை, ஜிலேபி போன்ற சிறு சிறு மீன்களை ஆய்ந்து சுத்தப்படுத்தி அடுப்பில் கமகமன நல்லெண்ணெய் வாசனையுடன் கொதிக்க கொண்டிருக்க, மறுபுறம் இயற்கை உரத்தால் விளைந்த கைக்குத்தல் அரிசி சாதம் வேக வைத்து வடித்தெடுக்கப்பட்டிருந்தது. ஆரோன் உணவுண்ணும் அழகை கன்னம் தாங்கி ரசித்திருந்தாள் அருவி. மீன்களில் முள்ளெடுக்கும் அழகும் அதை அவன் நாசுக்காக உண்ணும் அழகும் அவளை ஈர்த்ததென்றால் அருவின் கைப்பக்கத்தில் மதிமயங்கி போனான் ஆரோன். அத்தனை ருசியான உணவு
இதுவரை இத்தகையான உணவை அவன் உண்டதே இல்லை. இப்படி உணவனை மேலும் ஒருவேளை உண்டுவிட்டு இப்போதே மாண்டுவிடு என்றாலும் சந்தோஷமாக உயிரைத் தருவான் போலும். அப்படி ரசித்து உண்டான். இலையில் இருந்த உணவை விரலால் வலித்து கொஞ்சமும் மிச்சம் வைக்காமல் அவன் உண்ட விதம் சொன்னது உணவின் தரத்தை. உண்டு முடித்ததும் லேசாக அவள் புறம் நிமிர்ந்து பார்த்து சிநேகமாய் புன்னகைத்தவன், சாப்பாடு நைஸ் என்றான். பார்க்காமல். அவன் பாராட்டினாலும் அதைவிட உதடு பிரிக்காத புன்னகையில் சித்தம் கலங்கியவள் சிறிது முளைத்து வானில் பறந்தாள் என்றால் அது மிகையல்ல. உண்ட களைப்பில் அதே இடத்தில் அவன் படுத்துறங்க மீதியிருக்கும் உணவை தாயும் மகளும் புசித்தனர். மாலை நேர சூரியன் முகில் கூட்டத்தினுள் மூழ்கி முக்காடிட்டு கொள்ள ஆரோன் அவர்களிடம் கூறிவிட்டு கிளம்பினான். அவன் பிரிவில் துடித்து போனாள் அருவி. அவன் தன்னை விட்டு நீங்கையில் இவ்வுலகமே தன் காலடியில் இருந்து நழுவுவதாய் உணர்ந்து அணுவணுவாய் துவண்டாள். உயிரை யாரோ குலையோடு அறுக்கும் கொள்ளி கொண்டாள். கண்ணீர் கரை கட்டியது. ஆனால் எதை சொல்லி அவனை நிறுத்துவது? எப்படி சொல்வாய்? அதற்கு முன் அவன் மீது உனக்கென்ன உரிமை என மூளை சினம் கொண்டு சாடியதில் அவ்வுண்மையை ஏற்க முடியாமல் ஊமையாக அழுதாள். ஒரு தரம் கூட அவளை திரும்பி பாராமல் ஆரோன் போய்விட்டான். நெஞ்சு துடிக்க அவன் சென்ற திசையே பார்த்திருந்தவள் அங்கேயே மண்டியிட்டு அமர்ந்தாள். அருவியின் இதயம் ஆரோனை முதல் முறை பார்த்த கணமே அவனது காலடியிலே சரணாகதி அடைந்து விட்டிருந்தது. நேரம் நடுநிசையத்தோட இருந்த அந்த வலிக்கின்ற மைநிற இரவில் மெல்லிய முகில் கூட்டத்திற்குள் மறைந்து திரட்டிய ஒளி தன்னால் அவ்வூரையே உறங்க வைத்து கொண்டிருந்தது. அரைவட்ட நிலைவு. அப்போது ஊ என நடுங்கும் வைக்கும் ஓநாயின் அலறும் சத்தத்தோடு அம்மா என மறுபக்கத்தில் அடிவயிற்றில் இருந்து கிளம்பிய இறுதி கதறல் சத்தம் அம்மலைப்பகுதியினை சில கணங்களில் அடித்து நொறுக்கி இரண்டாகி விட்டிருந்தது. அருவியின் தாங்கா வண்ணம் அவ்வூரின் மலையை தாண்டி நல்லாமுலைகளையும் எதிரொலித்தது. நேற்று வரை தன்னுடன் எல்லாமாக இருந்த தன்னை தாங்கி சீராட்டி கொண்டிருந்த தாய் இன்று உயிருடன் இல்லை என்ற செய்தி அவள் ஈரல் குலையை அறுத்து துண்டாக்கியது. காலையில் எலிகையிலேயே முத்தம்மாவை காணவில்லை. இவ்வளவு சீக்கிரம் எங்கே சென்றாள் அன்னை? அப்படியாக இருந்தாலும் தன்னிடம் கூறாமல் இருந்து இந்த இடத்தை விட்டு எங்கும் அசைய மாட்டாள் என்ற எண்ணத்துடன் வீட்டைச் சுற்றிலும் தேட, வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கும் இயற்கைக்கு ஒதுகின்ற மறைவான இடத்தில் எதையோ கண்டு உறைந்து பிதுங்கிய நிலையான விழிகளுடன் வலது தோள்படியில் அழுத்தமான இரு கோரைப்பற்களின் தடம் பதிய, கொஞ்சமும் இரத்த பசையற்று சாம்பலேறிய உடலில் இருந்து உயிர் வெளியேற கட்டையாய் விரைத்து கிடந்த முத்தம்மாவை பார்த்து தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு கதறி அழுதாள் அருவிகா. முத்தம்மாவின் அகால மரணத்துக்கு காரணம் அவ்வூரில் உள்ள சிறு குழந்தைகள் கூட அறியும். ஆனால் அதனை தடுக்காதான் யாருக்கும் வழியொன்றும் கிடைக்கவில்லை. பால் சொம்புடன் பயத்தையும் தேக்கிக் கொண்டு மருண்ட விழிகளில் இரண்டு நிலவை சேமித்து அந்த முதல்வர் அறைக்குள் நுழைந்த நலவதியிடம் அந்த அதீத சத்தத்துடன் அடைக்கப்பட்ட கதவு சத்தத்தில் விரைந்து நின்றாள். கையில் இருந்த பால் நிறைந்த சொம்பு தரைக்கு இரையானது. அது ஆட்டோமேட்டிக் மோட்டார். இவள் உள்ளே வந்ததும் தன்னால் மூடிக்கொண்டது. அக்கால பாரம்பரிய அரண்மனை என்ற போதும் இக்காலத்திற்கு ஏற்ற நவீன வசதிகளுடன் சீரமைக்கப்பட்டிருந்தது. பழமைக்குள் புதுமையை புகுத்தியிருந்தனர் வேதாங்கியார். செவியை கிழித்த சத்தத்தில் மிரண்டு விழித்த நலபதி எதிரே பார்க்க, முகத்தில் ஈடிணை இல்லாத கம்பீரத்தை தேக்கி தலையில் தங்க நிற தலைப்பாகையை சூடி கையில் கைத்தடி கொண்டு உதட்டோடு புன்னகை மினுமினுக்க ராஜகலையில் பஞ்சு மெத்தையில் மத்தியில் வீட்டிருந்தால் பெரியவர். அவரை பார்த்தவுடனே அடி வயிற்றில் இருந்து பயந்து உருண்டு தொண்டை அடைத்து கொண்டது அபலைக்கு. வா பெண்ணே, நருகில் வா. வழக்கரம் நீட்டி உதட்டோடு புன்னைகளுடன் ஆசை கொண்டு அவளை அழைத்தார். மறுத்து தலையசைத்து மதிலோடு ஒன்றினாள். மலையில் நனைந்த கோழி குஞ்சாய் நடுங்கியது அவள் மேனி. அவரின் குரலுக்கு பதில் கூற அவளிடமிருந்து வராமல் போக, வானு கூப்பிட்டா வரமாட்டேன் என கர்ச்சினத்துடன் சினத்தார். அவர் போட்ட சத்தத்தில் துள்ளி விழுந்தாள் நலவதி. வா இங்கே. மறுப்பாய் தலையசைத்தவள் பயம் பீறிட்டு அவளுக்கு கல்யாணம்தான் விதியே என்று முடிந்து விட்டது. இனி அடுத்த கர்மமாய் இந்த கிழவனோடு இன்றிரவு படுக்கையை வேறு பகிர வேண்டுமா? நினைக்கவே அருவருப்பா கசக்கில் அவளின் பிஞ்சு மனம். என்னை விட்டுடுங்கய்யா, நான் எங்கேயாவது கண்காணாம போயிறேன், தயவு செஞ்சு விட்டுடுங்கய்யா. ஓடிப்போய் அவர் காலை பிடித்து கொண்டு கதறினாள். உதட்டில் குரூர புன்னையுடன் லேசாய் குனிந்து அவள் தலைமுடியை வலிக்க பிடித்து கொத்தாக தூக்கியவர் நலவதியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அவரின் பலத்த அறையில் 4 அடிகள் தள்ளி சென்று விழுந்தவளின் உதடு கிழிந்து இரத்தம் ஓடியது. தலையை சுற்றி பொறி பறந்தது. வயதானவர் என்ற போதும் உரமேறிய உடம்பென்பதால் அறை வாங்கிய இடம் கன்று சிவந்தது. இவ்வளவு கிராமத்து பெண்ணுக்கு இந்த சிரம கல்யாணம் பண்ணது இலகுவா விடவா போறேன்? போங்கிற போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் ராவு என் கூட இருந்து என் சூட்டை தணிச்சிட்டு போ. ஓங்கி உயர்ந்த குரலில் உரத்தை தேக்கி வாய் கூசாமல் பேச நடுங்கி போனாள் நலவதி.
ஐயா, என்னை விட்டுடுங்க ஐயா. அருகில் வந்து நின்று கை கோப்பி மன்றாடினாள். அவள் கைப்பற்றி இழுத்தவர் புடவை முந்தானியைப் பற்றி ஆவேசமாக உருவ, அவள் அதிர்ந்து நிற்கும் முன்னமே மொத்த புடவையும் பெரியவரின் கை சேர்ந்தது. ஒற்றை கையால் உடலை மறைத்தவாறே கெஞ்சி கதறியவளையும் ரவிக்கையும் பற்றி கிழிக்க, அதுவும் தாறுமாறாக கிழிந்து போனது. நிலை குலைந்து போனாள் நலமதி. அரைகுறை உடையுடன் அவர் முன்பு நிற்க கூசி போனாள். தான் ஒரு பெண்ணாய் பிறந்ததற்கே இந்த நிடம் வெட்கினாள், அருவருத்தாள். அப்படியும் அவளை விடாதவர் கூந்தலை பிடித்து தரதரனை இழுத்து மெத்தையில் தள்ள முயன்ற அவரின் கையை கடித்து வைத்தாள். என்னாலும் சரி, அடி வாங்கி செத்தாலும் சரி, இந்த கிழவனிடம் தன்னை ஒப்படைக்க ஒரு நாளும் சம்மதிக்கவே போவதில்லை என்று மனதுக்குள் உறுதி பூண்டாள். கையை கடித்து வைக்கவும் மூர்க்கம் கொண்ட வேதாங்கியார் அவள் மறுகன்னத்தில் பதம் பார்க்க சுவற்றில் தலைமோதி கீழே விழுந்தாள். நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது. போதைக்குற அந்த சுவற்றோர் இருந்த டேபிள லேசா உடைந்திருக்க, கூர்முனை வயிற்றுல மோதி அழுத்தத்தில் மாதவிலக்காய் காலுக்கடியில் இருந்து குருதி வழிந்தது. அக்கணமே தலை கிறுகிறுத்து மயக்கம் வந்துவிட கட்டிலில் ஓரம் உயிர் ஒடுங்கி சுருண்டு விழுந்து விட்டாள். அதன் பிறகு வேதாங்கியார் அவளை தேடவில்லை. நலவிகாவின் சத்தம் எதுவும் அவர் செவி தீண்டாமல் இருக்கையிலே புரிந்து கொண்டார், அடிபட்டத்தில் மயங்கிவிட்டாள் என்று. அதை மீறி எழுந்து சென்று அவளை தேடவும் அவரால் முடியாது. காரணம், வேதாங்கியருக்கு கடந்த 10 வருடங்களாக மாலைக்கண் வியாதி. மாலை சரியாக 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரையிலும் கண் தெரியாது. இந்த விஷயம் இந்த வீட்டில் இருப்பவர் கூட தெரியாமல் இத்தனை வருடங்கள் ரகசியம் காக்கிறார். இருளை, அதன் அழகை, அதில் ஒளிரும் நிலவை, அதன் ரம்யத்தை 10 வருடங்களா பார்க்க தவறுகிறார். இதெல்லாம் அவரின் முன்ஜென்ம பாவமா, இல்லை இந்த பிறவியில் கொண்ட சாபமா, அவரே அறிவார். மொத்தத்தில் அவர் கொண்ட ஆசை நிறைவேறவில்லை. நலவதியுடன் இந்த நாள் இரவை கழிக்க அவருக்கு எழுதி வைக்கப்படவில்லை. ஜோசியர் கூற்றும் அங்கீகரிக்கப்படவில்லை. நலவதி என்ற எப்போ செய்த புண்ணியமோ அவளை கைவிடவில்லை. எனினும் இந்த நாள் போகவே பாதுகாப்பாக இனி வரும் நாட்களும் நலவதிக்கு நிகழுமா என்றால் சந்தேகமே. பாட்டியிடம் தன் மனக்குமுறல்கள் முழுவதையும் கொட்டி முடித்துவிட்டு சத்தமின்றி வாய்மூடி அழுதவளின் வேதனையை பார்த்தான் ரிஷி. இந்த சிறும் பெண்ணுக்கு இந்த வயதில் ஏன் இந்த சோதனை என்றும் தான் தோன்றியது. இத்தனை பெரிய சோதனையிலும் சாதனையாக நேற்றிரவு வேதாங்கின் கையிலிருந்து தன்னை காத்து கொண்டவளை நினைத்து மனதோரம் சிறு நிம்மதி தோன்றதான் செய்தது. இருப்பினும் தன் தாத்தா மீதான ஆத்திரத்தில் பற்களை நறுநறுவென அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்றுவிட நலவதி உடல் சோர்வினால் மீண்டும் உறக்கம் கொண்டாள். இங்கு முத்தம்மாவின் உடல் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து தகனம் செய்துவிட தனக்கென இருந்த ஒரே உயிரும் பறிகொடுத்துவிட்டு நடுத்தெருவில் நின்றாள் அருவி. இந்த 18 வயதில் அவளுக்கென்று போகக்கூட வேறு போக்கிடமில்லை. உறவென்று சொல்லிக்கொள்ள ஒரு நாதியும் இல்லை. ஊர் மக்கள் 2 நாட்கள் கவனித்துக் கொள்வார். பிறகு அவளின் நிலை. 2 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் தாயின் புடவையை சுருட்டி தலையணை போல் வைத்துக்கொண்டு அழுது விம்மினாள் அருவி. அவளை அழாதே என்று தடுப்பதற்கூட, கரிசனை காட்டுவது கூட அங்கு ஆளின்றி போனது. 2 நாட்களாக இதே நிலை தொடர, 3ஆம் நாள் இந்த தனிமையை தாங்காதவள், தாயின் இழப்பை ஏற்க முடியாதவள், அவரின் பாசத்தை மறக்க முடியாதவள், அவரின் நினைவுகளை அடக்க முடியாதவள் நன்கு யோசித்து ஒரு முடிவெடுத்தாள். வீட்டை விட்டு கிளம்பிச் சென்று அந்த ஆற்றோரம் நின்றாள். சில கணங்கள் அதையே வெறித்தாள். பின் வெறுத்தாள். ஆற்று நீரை மட்டுமில்லை, அந்த வானை, இந்த மண்ணை, இந்த ஊரை, அதில் வாழும் மக்களை, மற்ற உயிர்களை, தன் தாயை தன்னிடமிருந்து அநியாயமாக பறித்து கொண்ட அந்த கடவுளை என ஒட்டுமொத்த உலகையுமே ஒரேடியாக வெறுத்து ஒதுக்கியவள் அழுத கண்களை அழுத்தமாக துடைத்துக் கொண்டு இனி இந்த உயிர், இந்த பயன் என்ற எண்ணத்தோடு தொப்பென்ற ஆற்றுக்குள் குதித்து விட்டாள். அன்றைய பொழுது முழுவதும் தாங்க முடியாத உடல் சோர்வால் உறக்கத்திலேயே கழிந்தது நலவதிக்கு. அவளை அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு சென்றான் ரிஷிதேவ். உறக்கத்திலே உணவூட்டினார். அந்த வேலைக்கார மூதாட்டி தன் சொந்த பேத்தியை போல அவளை அன்பாக பார்த்து கொண்டார். ரிஷிதேவ் தன் மேல் அக்கறை எடுத்துக்கொள்வது நலவதிக்கு தெரியாமல் போக மறுநாள் அம்மூதாட்டி சொன்னதும் அவனை பார்க்க விருப்பம் கொண்டாள். அந்த கொடூர மனம் படைத்த கிழவனுக்கு இப்படி ஒரு அன்பான பேரனா? அவளால் நம்ப முடியவில்லை. 3ஆம் நாள் காலை விடியல் அத்தனை அழகாக இருந்தது. ஜன்னல் வழி தவழ்ந்த மிதமான தென்றலிலும் அத்தென்றல் கொடுத்த சிலிர்ப்பிலும் குளிர் கண்டவளின் மேனி தன்னால் விழிப்பை தோற்றுவித்தது. இழுத்து போத்தி கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கலாம் என்று மனம் விரும்பினாலும் நன்றாக விழித்து கொண்ட மூளை அதற்கு தடா உத்தரவு பிறப்பித்தது. எனில் போர்வையை விலக்கி எழுந்து கொண்டாள். உடலும் மனமும் என்றுமில்லாமல் அத்தனை புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருந்தது. கட்டிலை விட்டு எழுந்து கொண்டவள் ஜன்னல் கம்பிகளை பற்றியபடி வெளியுலகை ரசித்தாள். ஜில்லென்று மோதிய அதிகால காற்றில் அங்கம் அங்கமாய் புல்லரித்தது அவளின் பன்னீர் மேனி. கண்களை மூடி அத்தனை தன்னுள் கிரகித்தவள் மேகத்தினுடைய மெல்ல கிளம்பிய மஞ்சள் நிற இரட்சகனின் ஒளியாற்றலை நோக்கி பலவித காதிகளில் ரீங்கார்களுடன் இறை தேடிச் செல்லும் ஜீவராசிகள், காலை வேளையில் வயல்வெளியில் செல்லும் ஊர் மக்கள், அவரோடு உளவு பார்க்க செல்லும் கழுத்து மணி கட்டிய மாடுகள், அந்த நேரத்தில் எழுந்து கொண்ட சிறுவர்களின் விளையாட்டு குரல்கள் என ஒவ்வொன்றையும் ஆழமாக நோக்கினாள்.
அடிவயிற்றில் அமுதம் சுரந்தது. நின்ற இடத்திலேயே வயதிற்கேற்ற குஷியில் விளையாட்டுத்தனத்தில் கால்கள் துள்ள, முகத்தில் ஜீவநதியாக புன்னகை பாய, முகத்தை கழுவிக்கொண்டு வேதாங்கியர் இருந்த அறையைத் தவிர்த்து அந்த வீடு முழுவதும் சுற்றி வந்தாள். இன்னும் 6 மணியாகவில்லை என்பதால் அவரது அறையை விட்டு வெளிவரவில்லை கிழவர். 4-5 முறை தன் வயதிற்கே உரிய குறும்புத்தனத்தோடும் குதூகலத்தோடும் வீட்டை மட்டும் ரங்கராட்டினம் சுற்றியவளுக்கு சற்றே சலிப்பே வர கொல்லைப்புறத்திற்கு நகர்ந்தாள். பல ரோஜா செடிகள் இருந்து அந்த இடம் முழுவதும் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, இளஞ்சிவப்பு என மூகாந்தரமிட்ட பன்னீர் துளிகளில் நனைந்திருந்த மலர்களை தொட்டு தொட்டு விளையாடினாள். முகர்ந்து பார்த்து நாசி நிறைத்தாள். ஒன்றையும் அதன் செடியிலிருந்து பறிக்க நினைக்கவில்லை. அப்படி ஒரு ஆசையும் வரவில்லை. அது அத்தனையும் தனக்கான உயிர் போல் உயிராக மன்னித்தாள். மனிதனுக்கே மனிதனை ஈவு இரக்கம் காட்டாத உலகில் மலருக்கும் இரக்கம் காட்டும் நலவதி உண்மையிலே ஒரு வெள்ளை மனம் படைத்த குணவதி. மலரின் மென்னிய இதழ்களும் அதனை மலர்வாய் ஆசையுடன் வருடும் அவளின் மலர் விரல்களும் ஒன்று போலவே இருந்தது. அந்த இடத்தை விட்டு நீங்கவே மனமின்றி பல நிமிடங்களை சுற்றி சுற்றி வந்தாள். பிறகு மூதாட்டி தேடுவார் என்று உள்ளே செல்ல போக தோட்டத்தின் பக்கவாட்டில் மொட்டை மாடிக்கு செல்லும் வழி ஒன்றில் இருக்க கண்டாள். அங்கே செல்லச் சொல்லி அவளின் துருதுருத்த கால்கள் கெஞ்ச, கால்கள் தட்டிய புடவையை தூக்கி பிடித்தபடி துள்ளி ஓடினாள். கிட்டத்தட்ட 25-30 படிகளையும் ஒரு வினாடிகளில் தாண்டி மேலே சென்று விட்டாள். லேசாக வாய் பிளந்து மூச்சு வாங்கும் வேளை உதயமாகும். உற்சவன் ராஜாவின் சொர்ண கதிரில் முக்குளித்தபடி மேல் சட்டையின்றி ஷர்ட்ஸ் மட்டும் அணிந்தபடி உடற்பயிற்சி சென்று கொண்டிருந்தார் ரிஷிதேவ். அவள் கண்களில் பட்டான். பார்த்ததும் புரிந்து கொண்டாள் அது அவன்தான் என. பொதுவாக மாடியை அவனை தவிர வேறு யாரும் பயன்படுத்துவதில்லை என்பதால் மேலாடையின்றி இருக்க அவனது முறுக்கி கிடந்த கட்டுமடல் மீனி கண் நிறைய கண்டுவிட்டு கிறங்கி நின்றாள் பாவை. ஆத்தி எவ்வளவு அழகா இருக்காம் என வியப்பில் வாய் பிளந்தாள். உடற்பயிற்சியில் கிரேக்க சிலையா செதுக்கப்பட்டிருந்த அவனுடலும் கலையான அவன் முகமும் அவனை கொஞ்சமாய் ஈர்த்தது. அதைவிட நேற்று முழுவதும் அவள் மீது அவன் காட்டிய அக்கறை பற்றி மூதாட்டி அவளிடம் சொன்னதை கேட்டதும் பாராமலே அவனை பிடித்து விட்டது. கண்கள் அவனையே வட்டமடித்து உண்மையில் ஏற்கனவே தனக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்றோ அவனை உறுதிப்படுத்திக் கொண்டு கழுத்தில் தாலி தொங்குது என்றோ அவளுக்கு நினைவில் இல்லை. நினைவு வந்தாலும் அதை பற்றி அவளை கவலை கொள்ளப் போவதில்லை. அவளை பொறுத்தவரையில் நடந்தது திருமணமே இல்லை, பழி கொடுத்தாள், அவ்வளவுதான். இம்மணமும் முழு திருப்தியுடன் ஒன்றிணைந்து சொந்தங்கள் சூழ ஆசீர்வத்து நடப்பதற்கு பெயர்தான் திருமணம். இப்படி கத்தி முனையில் மிரட்டி தாய் தந்தையின் உயிரை பயணம் வைத்து நடந்ததற்கு பெயர் திருமணமே அல்ல. அத்தாலியும் தாலி அல்ல, மாட்டுக்கு கட்டும் மூக்கணாங்கயிறுக்கு சமம். கால் பெருள் கட்டறிந்த கோலமிட கன்னங்களில் மெல்லிய நாசப்புடன் ரிஷியை பார்த்து நின்றாள் நலவதி. இதயம் முழுவதும் பிரகவகித்த பரபரப்பில் குசி கலந்த பித்தமாகி இருந்த உணர்வில் திடீரென நஞ்சு விழுந்த நிலை. தனக்கு ஏன் இப்படி சூடாய் இரத்தம் கொதிக்குது? ஒரு இளங்காளையுடன் திருமணமாகவில்லை. ஏன் இவனை போன்ற ஒருவன் கட்டும் தாலி என் கழுத்தில் ஏறவில்லை? இவனை போன்ற ஒருவனின் அன்பில் காதலிதான் ஆராதிக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய பாவியாகி போனேனாம். வேதாங்குடன் நடந்த திருமணத்தன்று அவள் நெஞ்சில் புதைத்து கிடந்த ஏக்க வரிகளும் ஈர்ப்பு விதிகளும் ரிஷி மிகவும் பாந்தமாய் பொருந்தி போனான். கண்கள் முழுவதும் ஏக்கத்தையும் கண்ணீரையும் நிரப்பியபடி அவன் முகத்தையே பார்த்திருந்தவள் மனதில் குழம்பியிருந்த வேதனை தாழாமல் அதற்கு மேல் அங்கிருக்கவும் முடியாமல் விசுக்கென்று கீழிறங்கி ஓடிவிட்டாள். திபுதிபென்ற அவ்விடத்தில் இருந்து ஒலித்த கொலுசொலியால் தன் கவனம் கலைந்து படிகள் இருக்கும் இடத்திற்கு வந்த ரிஷி எட்டி பார்க்க நலவதி கீழிறங்கி ஓடிக்கொண்டிருந்தாள். இவள் எப்போது இங்கு வந்திருப்பாள்? எதற்காக வந்திருப்பாள்? சில மனத்துளிகள் யோசித்து நின்றவன் பிறகு ஒரு தோள் குலுக்கு விட்டு வந்த வேலையை தொடர்ந்தான். வராக நதியைப் போல் அத்தனை ஆழமில்லாத போதும் கொஞ்ச நாட்கள் முன்பு பலத்த மழை பெய்து வெள்ளம் வந்த ஆறென்பதால் சாகும் எண்ணத்துடன் உள்ளே விழுந்த அருவியை பிடித்தெழுத்தது அவள் தலைப்பகுதியை மறைத்த ஆற்று நீர். ஒருவேளை அது அவளை மூழ்கடிக்காமலே போனாலும் மூச்சடிக்கையாவது பிறருக்கு பாரமான இந்த உயிரை விடுவதற்கு சித்தமாக இருந்தாள். அதற்கெல்லாம் வேலையே வைக்காமல் ஆற்றுக்குள் படர்ந்து கிடந்த நீண்ட நெருங்கிய கொடிகளில் சிக்குண்டது அவளின் கை கால்கள். மேலேறி வர முடியாத அளவிற்கு பலமாக இற்று இழுத்தது. மூச்சு திணறினாள் அருவி. அச்சமயம் தோள்பட்டியில் சுருக்கென்று என்னவோ கடித்ததை போல் வேறு இருந்தது. நொடிக்குள் அது அதீத வலியை அவளுக்குள் உண்டாக்கியது. கை கால்கள் உதறிக்கொண்டு துடித்தாள். கொடிகள் அவள் உறுப்புகளை விடவில்லை. இன்னும் கொஞ்சம் இறுக்கத்துடன் பற்றி கொண்டது. அருவியின் மூக்கு, வாய், காது வழியே ஆற்று நீர் உட்புக மூச்சுக்காக துடித்து தனது இறுதி நொடிகளை எண்ணி கொண்டிருந்தவளை லாவகமாக தூக்கி பிடித்த ஒரு ஜோடி முரட்டு கால்கள். அதற்குள் வயிறு நிறைய நீரை குடித்து அருவி மயங்கிட அவள் மீது சுற்றி கிடந்த நீண்ட நெடிய கொடியை எல்லாம் அவசர அவசரமாய் விலக்கிட்டு கரங்களில் அள்ளிய உருவம் பக்குவமாய் அவளை உயர்த்தி பிடித்து தோளில் போட்டுக்கொண்டு அந்த ஆற்றை கடந்து நடக்க துவங்கியது.
காலை உணவை ரசித்து ருசித்து உண்டு கொண்டிருந்தார் ரிஷிதேவ். அவன் பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பரிமாறிக் கொண்டிருந்தாள் நளவதி. அவளும் அவ்வீட்டில் ஒருத்தி என்பதால் அவள் செய்கை அங்கிருக்கும் யாருக்கும் வித்தியாசமாக தெரியவில்லை. வேதாங்கியார் அனைவருக்கும் முன்பே முதல் ஆளாக உண்டுவிட்டு வெளிக்கிளம்பிட மற்றவர்கள் தற்போது உண்டனர். மகனுக்கென்று பரிமளம் சமைத்த உணவு பதார்த்தங்களை நளவதி அவனுக்கு பரிமாற ரசித்து ருசித்து உண்டு கொண்டிருந்தவனை அவள் பார்வை ரசனையுடன் அளந்தது. ரிஷியோ அவளை பார்ப்பதாக இல்லை, உணவில் வயலயத்திருந்தான். அடுத்ததாக பரிமளம் உண்ணுவதற்காக வர, நல்லா சாப்பிடுங்கம்மா என அவருக்கும் சேர்த்து பரிமாறினாள். நளவதியின் அக்கறையான உபசரிப்பில் கனிந்தது பரிமளத்தின் உள்ளம். இப்போதுதான் முதல் முறையா அவளை பார்க்கவே செய்தாள் அவர். மாமனார் வீட்டில் இருப்பவர்களை கூட தெரிவிக்காமல் ஒரு சிறு பெண்ணை மனமுடித்து வைத்திருப்பது அவருக்குமே எட்டிக்காயை கசைந்தது. இருப்பினும் அவர் மீது உள்ள எக்கச்சக்கமான பயத்தால் நளவதியை பார்க்க கூட தயங்கினார். இப்போது அவளின் பால் மனம் மாறாத முகமும் அன்பினால் சூழப்பட்ட இதயமும் அவரை பாதித்தது. இப்படி ஒரு அன்பான பண்பான பொண்ணுக்கு ஏன் இந்த கொடுமையான விதி என்று மட்டுமே நினைக்க தோன்றியது. நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்டு கொண்டார். பரிமளம், நீ சாப்பிட்டியாம்மா? இல்லைங்கம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நானும் பாட்டியும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் என நாசுக்காக மறுத்தாள். அவர்கள் ஒருவளாக கலப்பதற்கு நளவதிக்கு துளியும் விருப்பமில்லை. அவங்க இன்னைக்கு காலைல லீவுமா, சாயங்காலம் தான் வருவாங்க. அவங்க பேத்தியோட பிள்ளைக்கு நம்ம ஊர் கோவில்ல மொட்டை அடைக்கு காது குத்துறாங்க, அதுக்கு போயிருக்காங்க. அதுவரை நீ சாப்பிடாம இருக்க போறியா என்றார் பரிமளம். அப்போதுதான் நேற்று இதை பற்றி அவன் அளவிதிடம் பேசிய நினைவுக்கு வர தனது மறதியை நினைத்து நாக்கை கடித்து கொண்டாள். அவள் செய்கையை யதார்த்தமாக கண்ட ரிஷிக்கு சிரிப்பு வந்தது. நீங்களும் உட்காருங்க என்னாலா என்றாள் புன்னையுடன். நளவதி விழிக்க, உங்க பேரு நளவதி தானே? அம்பிகை பாட்டி சொன்னாங்க என்றான் அமர்த்தலாக. அவன் வாயிலிருந்து வரும் தன் பெயர் கூட எத்தனை கனிவுடன் தேநீர் குளித்து வருவதாய்ப்பட்டது அவளுக்கு. அதிலும் தன்னை விட எத்தனையாவது வயதில் சிறியவனை மரியாதாக நிமித்தமாக அவன் அழைக்கின்ற பண்பு அவளை மிகவும் கவர்ந்தது. உட்காருமா என பரிமளமும் வற்புறுத்த, அதற்கு மேல் தட்ட முடியாமல் அவளும் உண்ணாமற அங்குள்ள மற்ற பணியார்கள் மூவருக்கும் பரிமாறினர். உணவுண்டு ஒருவராய் வைத்திருப்பது வாசலில் வேதாங்கரின் செருமல் குரல் சுட்டெடுத்தது போல் அவளை தாக்க, சர்வமும் ஒடுங்கியவள் மறுநிமிடம் அந்த இடத்தில் இருக்கவில்லை. கண்மூடி திறப்பவர்கள் ஓடியே விட்டாள். கிழவரின் சிறு முடக்கம் சத்தத்திற்கே முடங்கி ஓடி போவதை தாயும் மகனும் சோகத்தொனிக்க பார்த்திருந்தனர். பெரியவர் உள்ளே வந்ததும் மரியாதை கருதி பாதி உணவுடன் பரிமாளம் எழுந்து நிற்க, ரிஷி யார் எங்கு வந்தால் எனக்கு என்னம்மா தெனாவட்டமாக அமர்ந்து உட்கொண்டுகின்றான். தாத்தா மீதான அவனின் பாசம், பயபக்தி, மரியாதை என்றெல்லாம் நளவதிக்கு போன்றொரு பெண்ணை எப்போது திருமணம் முடித்தான் என்று தெரிந்ததோ அப்போதே அவனிடமிருந்து சர்வ நிச்சயமாக உடைந்து போய்விட்டது. அவர்களை கண்டு கொள்ளாமல் கலைந்து சென்று விட்ட பிறகு பரிமளம் உண்ண அமர்ந்திருக்க ரிஷி தனக்கான உணவை உண்டு முடித்திருந்தான். பரிமளம் மகனை ஆச்சரியமாக பார்த்தார். ரிஷியின் குணம் ஒரு தாயாக அவருக்கு தெரியும் தான். இருப்பினும் முன்னை விட தற்போது அதில் வீம்பும் பிடிவாதமும் இறுக்கமும் குடியிருப்பதை அவரால் மறுக்க முடியவில்லை. அதன் காரணம் தாத்தாவின் செயல் என்று கணித்தவருக்கு முழு முதற் காரணம் நளவதி என்று தெரிந்திருக்கலாகாது. வயதை பொறுத்தவரை கற்பனையை வைத்து கொண்டாலும் ரிஷிக்கே அவள் பொருந்தா ஜோடிதான். இதில் 60 வயதுக்கு மேற்பட்ட கிழவனுக்கு அவள் மனைவி என்பதெல்லாம் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாலை சுமந்த இரவு. அது என்ன பாலை சுமந்த? ஆம், ரணங்கள் பலவற்றைக் கண்டு அனுபவித்து அழுந்து ஒரு புறம் நெஞ்சுக்குழியில் நெருப்பாக தகித்தும் மறுபுறம் வறண்ட நிலமாய் காட்சியளித்து காணப்படும் நங்கையின் நிலையை பட்டமாய் குறிப்பது. அவளின் சுமை கொண்ட மனத்தால் இந்த அழகிய இரவும் கூட பாலை சுமந்த இரவாக காட்சியளித்தது. உடல் அயற்சியால் அன்று முழுவதுமே அம்பிகை பாட்டி வேலைக்கு வரவில்லை என்பதால் நளவதி காலையும் மதியமும் உண்ணவே இல்லை. இப்போதெல்லாம் பசிக்கையோ அடக்கவும் பழகி கொண்டாள். இரவில் மாமனாருக்கு தெரியாமல் பரிமளமே நேராக வந்து அவள் அருகில் உணவு வைத்துட்டு போக அவரின் அனுசரிப்பை அவமதிக்க மனமின்றி உண்டு முடித்தாள். உறக்கமும் பிடிக்கவில்லை. உலையாக கொதிக்க மனம் பல்வேறு வினாக்கள் உள்ளமெங்கும் தோண்டி துருவியது. இந்த வேதாங்கியார் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தன்னை விட்டு வைத்திருப்பார்? ஒரு நாள் புசித்தால் விட்டு விடுவாராம்? இல்லை அனுதினமும் அவருக்கு நான் மாமூல் மனைவி என்று தாத்பரியத்துடன் விருந்தாக வேண்டுமா? தன் தாயும் தந்தையும் என்னவானார்கள்? அவர்கள் கத்தி முனையில் வைத்திருந்த அரசர்கள் கிழவர்கள் எனக்கு திருமணம் முடித்து விட்டனர், இல்லை பழி தீர்த்து விட்டனர். எனது வாழ்வின் அடுத்த கட்ட நிலைதான் என்ன? இப்படியான பல வினாக்கள் அவளை அமிழ்த்திவிட உறக்கமின்றி புரண்டவள் எழுந்து மொட்டை மாடிக்கு வந்தாள். இரவை விழுங்கும் கருமையும் அதில் அழகை சேர்க்கும் விண்மீன்களும் அசத்தும் தோரணங்கள் இத்திசையோட கையழகும் ஊதை காற்றும் அது கொடுக்கும் குளிமையும் என்று இயற்கையின் மிக மெல்லிய நிகழ்வுகள் அவள் மனதின் போராட்டங்களை களைய முற்பட்டது. கலைந்ததா தெரியவில்லை. அதற்குள்ள மென்மையை தொண்டை சிறுமல் நலைவதே வந்தடிய அனிச்சய செயலாக பக்கவாட்டில் திரும்பினாள். பச்சை நிற ரவுண்ட் நெக் லாவெண்டில் டிஷர்ட்டும்
சாம்பல் நிற ஆலோஞ்சிக் ஜீன்ஸும் அணிந்து உள்ளங்கை இரண்டையும் உரசி நின்றவன் தோற்றம் அவளை மயக்கியது. சற்று முன்புதான் அவன் எங்கே சென்று விட்டு வந்திருப்பான்னு புரியுது. எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. தயக்கம் ஒருபுறம், அர்த்தமில்லாத பேச்சிற்கு அவசியமில்லை என்ற நினைப்பும் மறுபுறம். அவளை பொறுத்தவரையில் ரிஷியின் மீது தனக்கு ஒரு மிக மெல்லிய ஈர்ப்பு வந்திருப்பது தெரிந்தே இருந்தது. இது தவறென்று அவளால் கனவிலும் நினைக்க முடியாது. அதற்கான அவனிடம் பழகவும் அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. அப்படியென்றால் அவனுக்கு இரவின் வசத்துடன் உய் என்ற சற்றே வித்தியாசமான சத்தத்துடன் வேகமாக வீசிய குளிர்காற்றில் கை பரப்பி நின்றவனின் உடலில் இருந்து வந்த செயற்கை நறுமணம் அவளை கொன்று குவித்தது. முதலில் அவள் மனதின் ஓரத்தில் தேங்கி துவங்கியிருக்கும் ஆண்மகனின் வாசனை அவளை கிறக்கச் கொள்ள செய்தது. அவனின் கம்பீரமும் இளமையும் இனிய குணமும் கண் பார்த்து பேசும் நேர்மையும் அமர்த்தலான சிரிப்பும் அவளை சதுராடி குழி தள்ளியது. ஏன் என்று பல ஏன்கள் அவளை சுற்றி உள்ளே உருவெடுத்தாலும் விடை தேட முற்படவில்லை. எல்லாம் வயது கோளாறு என அவளாகவே கற்பனை வளர்த்து கொண்டாள். என்னவோ இதுவரை ஆண்களை பிறக்காவிட்டதா அந்த காலத்து கிழித்து கொண்டு அவள் வந்தது போல. பள்ளியில் படித்து முடித்த தெருச்சந்தை விளையாட்டு வரை எத்தனையோ ஆண்கள் இதுவரை கண்களை தைத்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் மீதெல்லாம் வராத ஆசையும் உணர்வு கொதிப்பும் இவன் மீது மட்டும் வருகிறது என்றால் அதற்கான காரணம் புரியாத மடச்சியா அவள். புரிந்து கொண்ட காரணத்தையும் வேண்டுமென்றே ஒதுக்கி வைக்க நினைக்கிறாள். நலவதி பார்ப்பதற்கு அமைதியின் ரூபம். மனதளவில் ஒரு குறும்பு கூத்தாடும் குழந்தை. இதுவே அவளை அறகுறையாய் தெரிந்து வைப்பவர்களுக்கு பரிச்சயம். உண்மையில் நலவதி ஒரு பக்குவப்பட்ட பெண். வயதிற்கு மீறிய முதிர்ச்சி அவளிடம் நிறைய உண்டு. ஏனென்றால் தனது பெற்றோரை பயணம் வைத்து முடித்திருக்கும் இத்திருமணத்தை கூட வீணாக அழுது வடிக்காமல் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் ஏற்றாள். மீறி அப்படியான காரணங்கள் ஈடுபட்டால் அதற்கான விளைவு என்பது வேதாங்கியர் மத்தியில் எத்தனை உக்கிரமானது என்பது இந்த ஓரிரண்டு நாட்களிலேயே நன்கு புரிந்து கொண்டிருந்தாள். இத்தனைக்கு பிறகும் பிடிக்காத ஒவ்வாத இந்த வாழ்க்கையை ஏற்பதற்கு பதில் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற குறைந்தபட்ச அளவு சிறுபிள்ளைத்தனமாக செய்கை கூட அவள் மனதோறும் இருந்து ஒழிக்கப்படவில்லை. ரிஷியின் செருமலுக்கு அவள் திரும்ப தூங்கலையா என்றான். மறுபக்கம் தலையசைத்து திரும்பி கொண்டாள். சாப்பிட்டாச்சா? நீங்க. தனது வினாக்களுக்கு ரத்தின சுருக்கமாக அவள் அளித்த பதில் சொன்னது நலவதியின் மனநிலையை. அது புரிந்தாலும் கண்டு கொள்ளாதவனைப் போல் நானும் சாப்பிட்டேன் என்றான். சரி என்றவள் மொட்டை மாடியின் குட்டி சுவற்றில் ஏறி அமர அவனும் கொஞ்சம் இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டான். அவன் ஏதேதோ பேச்சு கொடுக்க அவள் வெறுமும் கொட்டினாள். ஆனால் உள்ளே ரசித்தாள் அவனது பேச்சை. அவன் வாசம் அவளின் உணர்வுகளை கட்டவிழச் செய்து அவனுக்குள் கண்டுட தூண்டியது. ரிஷியின் பேச்சு இயற்கை பற்றியும் பரிமளத்தை பற்றியும் தான் இருந்தது. ஆனால் அது கொடுத்த சுகம் அமுத ஸ்வரமாக அவள் நெஞ்சில் தீப்பற்றி உராய தொடங்கியது. போக போக அவளும் இம்விடுக்க அவனுக்கே பதில்கள் வழங்க அடுத்தடுத்தாய் சிரித்து பேசும் அளவிற்கு வந்தனர். ஆனால் ரிஷியின் பேச்சு மாறவில்லை. ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போதும் இருந்தது. அவள் முகம் இருக்கும் பக்கத்தில் கூட அவன் திரும்பவில்லை. வானம் பார்த்து பேசினான், இருள் பார்த்து பேசினான், சுவற்றை பார்த்து பேசினான். மொத்தத்தில் கண்ணின் மணி போல் அவளிடம் கண்ணியம் காத்தான். அதுதான் நலவதியின் உணர்வு வேட்கையில் ஒரு ஊன்றுகோலை விதைத்தது. அந்த விதைப்பு அவளுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை போராட்டத்தில் அவளை முன்னேற தூண்டி வழியும் காட்டியது. நலவதியும் ரிஷியும் இந்த இடைப்பட்ட 10-12 நாட்களில் நல்ல நண்பர்களாயிருந்தன. பகலை ஒருவருக்கொருவர் கண்டு கொள்ளாத போதிலும் இருவர் அவர்கள் தூங்கி வைக்கும் 1 மணி நேரம் மொட்டைமாடி பேச்சு அவர்களுக்கிடையேயான கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கட்டவிழ்த்திருந்தது. கடந்த 1 வாரமாக வேதாங்கியர் ஊரில் இல்லை. இப்படியான ஒரு தருணம் கூட இவர்களின் இடையிலான மனதில் சுவரை கொஞ்சம் தகர்த்தெறிந்திருக்கலாம். வழக்கம் போல் இருவரும் இரவு உணவுக்கு பின் மாடியில் இருக்க நலா என்றான் ரிஷி. சொல்லுங்க ரிஷி என்றால் அவளும். அவன்தான் பழகியிருக்கான் அப்படி கூறுவதற்கு. அவளும் அவளது குடும்பம் பற்றி கொஞ்சம் கூறியிருந்தாள். அதை வைத்து யாருக்கும் தெரியாமல் அவன் நேரில் சென்று விசாரிக்க வேதாங்கியுடன் திருமணம் நடந்து முடிந்த அன்றே நலவதியின் பெற்றோர்கள் கொடூரமான முறையில் இறந்திருக்கின்றனர். அதுவும் எப்படி எனில் அவர்கள் நடு மண்டைக்குள் ஆணி எடுத்து ஆளை இறக்கியபடி. இந்த மகா பாதகத்திற்கு முதல் சாட்சியானால் இருந்த பூங்குன்றவனுக்கு அதே நிலைதான். கொடூரமாக கொலை செய்து விட்டோடு அவர்கள் 3வரையும் வைத்து எரித்திருக்கின்றனர். அது வேதாங்கியன் ஆட்களாக அன்றி வேறு யாராக இருந்திருக்கலாகாது. அத்தனை அசுர மனம் படைத்த அரக்கன். நினைக்கவே வேதனையின் சாயல் பிரதிபலித்தது அவன் முகத்தில். முதலில் கேள்வியை அறிந்து பிறகு ஆத்திரத்துடன் நிர்மூலமான விஷயம் நலவதியின் காதுகளுக்கு போகாமல் பார்த்து கொண்டான். கேட்டால் துடித்து போவாளே. சில நிமிட மௌனத்திற்கு பின், நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் அவன் கூற அவன் புறம் பலத்த மௌனம். காலையிலே பரிமளம் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவனை தன் வாயால் கூறுகையில் இதனை வேதனை தாங்கவில்லை. இப்போது முழுதாக ரிஷி
அவளுக்குள் வந்திருந்தான். ஆனபோதும் மறந்தும் அதை அவனிடம் வெளிப்படுத்தவில்லை. இதோ வெளிப்படுத்த நேரம் வந்துவிட்டது. எப்ப வருவீங்க என்றாள் திக்கி திணறி. தெரியலத. அவ்வளவுதான். மௌன காட்டிற்கு தொலைந்து போனாள். அவள் மௌனத்தில் கலக்கம் கொண்டவன், நலா என்னாச்சு என்றான். பதிலில்லை. அவனுக்கு முதுகு காட்டி திரும்பியிருந்தாள். அந்த மொட்டை மாடியை சுற்றி அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த பச்சை பசல் என்ன குட்டை மரங்கள் அடித்த காற்றில் தனது குட்டியான கிளாய்களை நலாபுறமும் தலையசைத்து அதையே பார்த்திருந்தாள். நலா உங்களதான் சொல்லுங்க. வார்த்தைகளை அவன் அழுத்தியதில் அவளிடமிருந்து மிக சிறிய அளவில் விசும்பல் ஒன்று கிளம்ப ரிஷி பயந்து போனான். நலா அழுகுறீங்களா? ஆனால் ஏன்? அவனுக்கு புரியவில்லை. நலா அருகில் சென்று தயக்கத்துடன் அவள் தோளில் கை வைக்க அவன் தொட்டதும் வேகத்துடன் திரும்பியவள் அதே வேகத்தில் அவன் மார்பில் அழுத்தமாய் பொதிய அவள் செய்கையை எதிர்பாராத ரிஷியின் இதயம் பலத்த அதிர்வு கண்டது. இடுகாட்டில் நடந்து கொண்டிருந்தது அந்த கடும் யாகம். இடுப்பில் கருப்பு நிற வேஷ்டியுடன் நெருப்பு குண்டலத்தில் அருகில் அமர்ந்திருந்தார் வேதாங்கியார். அதற்கு அருகே இருந்த சிலர் அதை போலவே இடுப்பில் முடித்த கருப்பு நிற வேஷ்டியுடன் கழுத்தில் பல கொடூரமான மண்டையோட்டு மாலைகளுடன் செவிப்புடைக்க உக்கிர குரலில் யாகம் வளர்த்து கொண்டிருக்க, குண்டலத்திலிருந்து சிவப்பு நிற நெருப்பு தகதகவென கொழுந்துவிட்டு வான் நோக்கி உயரமாக இருந்து கொண்டிருந்தது. வேதாங்கியார் முகத்தில் அத்தனை ரௌத்திரம். இரவில் ஒளியில்லாத அந்த கண்கள் இரண்டும் செக்க சிவந்திருந்தது. நினைத்ததை சாதிக்க முடியாத வெறியும் உஷ்ணமும் அதில் தாண்டவமாடியது. வேதா, உன் கரத்தில் இருக்கும் அந்த மோதிரத்தை கழற்றி என்னிடம் கொடு. பார்க்கவே உடனடுங்கும் கனத்த உடல் அமைப்பை கொண்ட அகோரி ஒருவரின் குரல் சினுங்கி சொன்னதே செய்தார் பெரியவர். உடலெல்லாம் சாம்பல் பூசப்பட்டு கழுத்திலும் கைகளிலும் தடிப்பான கருப்பு கயிற்றை அணிந்திருந்த அகோரியின் கண்கள் இருக்கும் இடத்தில் கண்களற்று வெறும் குழியே இருந்தது. அவரின் தீய உச்சாடனால் எதிர்ப்பவரின் நவ துவாரங்களில் இருந்தும் இரத்தம் வழிந்துவிடக்கூடும் எனில் அதில் அத்தனை தீக்கணல் பறந்தது. மோதிரத்திற்கு பூஜை அரங்கேறியதும் மீண்டும் வேதாவின் கைகளை அடைந்தது. வேதா, இதுதான் உனக்கு இறுதி முறை, அதாவது இறுதி வாய்ப்பு. இதன் பிறகு நிச்சயம் இதுபோல் ஒரு வாய்ப்பு உனக்கு எக்காலத்திலும் அமையப் போவதே இல்லை. உன்னால் மனைவியாக்கப்பட்ட அந்த 18ஆம் குமரியுடன் வருகின்ற பௌர்ணமி அன்று நீ உடலவு இணைந்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் நீ நினைத்தது எந்த காலத்திலும் நடக்க இயலாத ஒன்று. உனது ஆசைகளும் அடக்குமுறை விதிகளும் மண்ணோடு மண்ணாவது என்று உறுதி கூறினார். தலையை ஆட்டி கிழவர், இதுவரை நீ மனமுடித்த 17 குமரிகளையும் தீண்டவில்லை. மனமுடித்த கையோடு நாம் நினைத்தபடியே அவர்கள் நரபலி கொடுத்தாயிற்று. ஆனால் இது அப்படியில்ல. இந்த 18ஆம் குமரி நீ கலக்க வேண்டும். பிறகுதான் நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்ன சொன்ன அனைத்தும் புரிந்ததா? புரிந்தது என்று அர்த்தமாய் தலையசைத்தார். ஆகட்டும், பொழுது புலவதற்குள் இங்கிருந்து கிளம்பிச் செல். எக்காரணம் கொண்டும் உனது கையில் இருக்கும் இந்த மோதிரத்தை கழற்றி விடாதாய். ஒருவேளை அப்படி நடந்தால் அதில் இருக்கும் அகோர இரத்தம் குடிக்கும் 17 ஆத்மாக்களும் உன்னிடமிருந்து விடுதலை அடைந்து அம்மோதிரத்தை அனுபவருக்குள் சொந்தமாகிவிடும். உனது ஜென்ம ராசி என்னவென்பதை நீ ஏற்கனவே அறிவாய். இதில் உனது என்பதை விட உங்களது பரம்பரையை சேர்ந்தவர்கள் ராசி லக்னம் என்பதே சாலச் சிறந்தது. உனது முன்னோர்கள் வருடக்கணக்கில் செய்த யாகங்கள் மற்றும் கடந்தவற்றின் பலனால் அந்த அகோர மகசூரனால் கிடைத்த அந்தருவம். உனக்குதான் இது தவம், மற்றவருக்கு இது சாபம். நான் சொன்ன அனைத்தும் நினைவில் இருக்கட்டும். இதையெல்லாம் பல வருடங்களாக நீ எடுத்த கடும் முயற்சிகள் அனைத்தும் மறுமுயற்சிகள் இல்லாமலே வேறொருவரை சேர்ந்துவிடும். இது அனைத்தும் மாற்று கருத்திலாக சத்தியம். அந்த நீண்ட குகை போன்றதொரு மறைவான இடத்தில் தோலை தூக்கி வந்த அருவியை கிடத்தினான் ஆரோன். ஆம், அவன்தான் ஆற்றிலிருந்து அவளை தூக்கி வந்தான். உண்மையில் பார்ப்பதற்கு வசதியானவ போல் தெரியும். இவனுக்கு இந்த மலைக்கிராமத்தில் அப்படி என்ன வேலை என்பதை அவன் மட்டும் அறிவான். தண்ணீரில் ஊறிய அவளின் தேகத்தை சில கன்னங்கள் பார்த்து நின்றவன் உள்ளங்கை மற்றும் காலை பரபரவென சூடு பருக்க தேய்த்து விட்டான். அப்போதும் எழுந்து கொள்ளாதவன் வயிற்றில் கை வைத்து அழுத்தம் கொடுக்க வயிற்று நிரப்பியிருந்த நன்னீர் கடைவாய் வழியே கோடாய் வழிந்தோடியது. மீண்டும் மீண்டும் அதை போலவே செய்துவிட்டு தண்ணீர் அனைத்தையும் வெளியேற்றவிட்டை உணர்ந்து இம்முறை அவள் கன்னம் தட்டினாள். அசையாமல் கிடந்தாள். உடலில் காயம் எதுவும் இருக்கிறதா என்று ஆராய முற்பட்டவன் கைகளை பரிசோதித்தான். மூச்சு காற்று இருக்கிறதா எனவும் தொடர்ந்து ஆராய்ந்தான். மூச்சு விடுத்தாள், ஆனால் தீனாக. ஏன் என்று புரியவில்லை. அவளின் ஆடி துடிப்பும் குறைந்தது போலவே இருக்க அவள் இதழில் புதைத்து தனது மூச்சுக்காற்றை அருவியின் வாய் வழியே செலுத்திட முனைந்து குனிந்தான். இதழோடு இதழ்கள் பொருத்தி தப்பிச் செல்ல இருக்கும் உயிரை மீளப்போகும் வேலை அவளின் செப்பு இதழ்கள் சிவந்த வண்ணத்தில் அவன் உயிரை தூண்டகம் காத்திருக்கும் வேலை குனிந்திருந்த ஆரோனின் கண்களில் பட்டதும் அருவியின் கழுத்தோர பல்தடம். 2 தடங்கள் அவர் அருகே இருப்பின் பாம்பு ஏதாவது தீண்டியதா எனவும், இங்கே ஒரே ஒரு கொடுக்கு தீண்டும் தடமே இருக்க விஷவண்டால் அவள் தாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான். பக்கவாட்டு கழுத்தில் தோள்பட்டைக்கு மேல் இந்த காயத்தை சுற்றை மூதா நிறத்தில் வீக்கம் உண்டாயிருக்க அவள் உயிர் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து ஆரோனின் இதயம் அவனையும் அறியாமலே துடித்தது. ஏதாவது செய் செய் என உயிர் நரம்பின் நாதங்கள் ஒலிக்க வேதையின் தேகத்தை குடைந்து
பிரகவமாயிற்றிருக்கும் விஷயத்தை எடுக்க வேண்டும், அவள் கழுத்தில் வாய் பதிக்க வேண்டும் குனிந்தான். மிக மெல்லிய அந்த இடைவெளியில் ஆரோனின் தேகத்தில் சில மாற்றங்கள் உண்டானது. அவனது பக்கவாட்டு பற்கள் இரண்டும் கத்தி போல் கூராகி நீண்டது. நாக்கு கருதி நீளமாகி நெஞ்சு பகுதி வரை தொங்கியது. அவனுடம்பின் ரோகங்கள் அதிகரிக்க கண்கள் இரத்த குலையாக சிவந்து வழிந்தது. கை கால் விரல்களின் நகங்கள் கூரிய முனையாக நீண்டு வளர இது அனைத்தும் ஒரு சில வினாடிகள் நடந்து முடிந்தது. சூரியன் மறைந்து பகல் வெளிச்சத்தை இரவு அரக்கன் தனது பெருத்த வாயால் விழுங்கிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஆரோனின் கூரிய அகோர பற்கள் அருவியின் களத்தோரம் பதிய ஆவலுடன் காத்திருந்தது. பூபதியை கடைசி நேரம் வரை வந்து காப்பாற்ற சேர்ந்த கண்ணனாய் இதுகாரும் தன்னை பாதுகாத்து வைந்த ரிஷி விடைபெறுவதாய் சொன்னதும் மறந்துவிட்டாள் நளவதி. வேதாங்கியார் மீதுள்ள பயம் ஒருபுறம், ரிஷியை விட்டு பிரிய முடியாத பரிதவிப்பு மறுபுறம் என்ற கலவையான உணர்வுகளில் அவதிப்பட்டாள். நெஞ்சமெங்கும் அவன் மீதான காதலூரும் கண்ணியவள். என்னை விட்டு போயிடாதீங்க ரிஷி, நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன், ப்ளீஸ் போகாதீங்க என அவனை கட்டிக்கொண்டு கரைந்தாள். அவனோ ஒன்றும் பேசாமல் நின்றான். அதற்கான அர்த்தம் அவள் தன் தாத்தாவின் கரத்தால் கழுத்தில் தாலி ஏற்றவள் என்ற ஒவ்வாமையை பிடித்தின்மையின் அல்ல. அவனால் நளவதியை வேதாங்கியின் மனைவியாகவும் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திடீரென நிகழ்வினால் உண்டான அதிர்வு, அவ்வளவே. எனில் அவளை பார்த்தவுடன் அவளது பால்முகம் தன்னை தன் நெஞ்சில் ஏற்றிய தருணம் மிகவும் அலாதியானது. ஆம், சுத்தமான காதலில் விழுந்து விட்டான். அதனை அவளிடம் எந்நாளும் வெளிப்படுத்தவே கூடாது என்ற முடிவில் இருந்தான். ரிஷியின் இணைப்பிற்கு எதிர்மறையாக வெளிப்பட்ட நளவதியின் காதலில் அவ்விடத்தில் தேங்கி நின்றான், மீண்டெழ முடியாமல். நீங்க போனீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் ரிஷி. நலாவின் உருகும் அழுகையில் நினைவிலிருக்க வந்தவனின் கரங்களும் அவளை தன்னக்கென இழுத்து பிடித்து விலக விடாமல் தழுவி கொண்டது. ஆம், அவர்கள் நேசம் கொண்டார்கள், மெய் காதலில் திளைத்தார்கள். அவளை பார்த்ததும் அவளுடன் சரணடைந்த தன் மனதை எண்ணி வியந்தவனின் இதயம் லப்டப் ஓசையை மறந்து நலா நலா என்கிறே துடித்தது. அவளை தன்னிலிருந்து விலக்கி முகபாவையை பற்றி உயர்த்தி தன் முகம் பார்க்க செய்தவன் தன் காதலின் முதல் அச்சாரத்தை மெல்லிய யுத்தத்திற்கான ஆரம்பமாக முத்தமாய் அவள் இதழில் பதித்தான். நளவதியும் அதனை விரும்பி ஏற்றாள். அவர்கள் உறவிற்கென தொடக்க புள்ளியாக அமைந்தது அந்நாவின் முத்தம். ரிஷியின் பிடி லேசாக தளர அவளை தன்னை நிரப்பிக் கொண்டவள் அவனை பிரிக்கின்ற நொடி நேரத்தையும் வெறுத்தாள். நெஞ்சில் காதல் அலை மிக வேகமாக சுழன்றது. நல்லா கீழே போகலாம் வா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப மழை வரும் போல இருக்கு. வேணாம், கீழே போனா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோம் என ஏக்கத்துடன் சொன்னவளை காதலுடன் பருகினாள். பின் ஒரு கட்டத்தில் இருவருமே விலகிக் கொள்ள நலாவின் கழுத்தில் இருந்த வேதாங்கியர் கட்டிய மாங்கல்யம் ரிஷியினுடைய நன்றாக சிக்கிக் கொண்டது. இன்னும் தங்கத்தில் கோர்க்கப்படாத தாலியாதலால் மஞ்சள் நாணின் இடைவெளிக்குள் சட்டைப்பட நன்றாக மாட்டிக்கொண்டது. சில நொடி போராட்டத்துக்கு பின் ரிஷி அதனை எடுத்துவிட முயற்சின்று ஏதேதோ ஒன்று 3 முடிச்சிட்ட தாலி 3 நொடிகளில் அருந்து அவன் கையோடு வந்தது. தாலியை பார்த்த வண்ணம் ரிஷி திகைத்து நிற்க நளவதியின் கண்களில் கண்ணீர் குளமானது. இயற்கையால் எய்தப்பட்ட நியதியாம் அல்லது இறைவனின் விதியா இது என்று பிரித்தறிய முடியாத குழப்பத்தில் இருந்தவளின் கண்கள் கண்ணீர் பெருக அவள் நிலையுணர்ந்து அத்தனித்தவனின் அணைப்பிற்குள் ஒடுங்கினாள். நலா, இனிமேல் இது உனக்கு தேவையில்லைன்னு கடவுளை முடிவு பண்ணிட்டாதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நீ சந்தோஷப்படணும்டா. ஆனால் ஏன் அழுகிற? நான் அதை நினைச்ச அழல ரிஷி, சந்தோஷத்தில் தான் இப்ப அழற என்றவனின் நெற்றியில் முத்தமிட்டான். அருந்த தாளை எடுத்து அந்த மாடி மூலையின் குட்டை மரம் ஒன்றில் தொங்கவிட அப்போது விழுந்த பழத்தடியால் அந்த பச்சை மரத்தில் தொங்கிய தாலி மரத்துடன் சேர்ந்தே கருகி சாம்பலாகி போனது. இருவருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்க ஒருவர் பார்த்து கொண்டனர். நளவதிக்கு பயத்தால் மெய் நடுங்கம், ரிஷிக்கு சந்தோஷமாக இருந்தது. வானில் இருக்கும் அந்த 3 தேவர்களும் இவர்களை உறவினை அங்கீகரிப்பதற்கே உணர்ந்து நளவதியின் பயத்தை விலக்கி அவளை கீழிறக்கச் சென்றான். அறிவின் கழுத்தோரம் பாய்ந்த ஆரோனின் இருபக்க கூறிய பற்கள் அவளின் குருதி உறிஞ்ச ஆவல் பட அவள் கண்களிலோ சொல்லா வண்ணம் ஆர்வம் மிஞ்சியது. அவளின் தேக வாசத்தையும் தாண்டி உடலில் ஓடுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவன் ஆசையை சுண்டி இழுத்தது. நெஞ்சு வரை நீண்டிருந்த நாவை சுழற்றி எச்சில் வழியா அவள் வாசத்தை இழுத்து நுகர்ந்தவன் தனது கத்தி பற்களால் அவளின் கழுத்து சதையை வெட்டி கிழித்து மெய் மறக்க ரத்தம் புசித்திட முயன்றான். பற்கள் இரண்டும் குச்சீட்டாய் உள்ளே பாய்ந்து இறங்க அருவி வழியில் துடித்து அம்மா என ஹீனமாய் முணங்கும் வேளை ஆரோன் என்னும் அகோரா இரத்த காட்டிரின் மூளை விழித்து கொண்டது. பட்டென அவளிடமிருந்து விலகினான். அவனது சிவப்பெரிய கொடூர கண்கள் அவளை சலனமற்று வெறிக்க அதற்குள் அவள் தேகத்தை கிழித்திருந்த இடத்தில் இருந்து லேசாக ரத்தம் வழிந்தது. வழியில் பிதற்றினாள் அருவி. கண்கள் நைல் நதியை பிரவகிக்க ஆரோன் அவள் கண்ணீர் வழியே எதையோ உணர்ந்து திடுக்கிட்டான். அவனது செந்நிற முகம் நொடிக்குள் மாற அவளது அழுகை அவனை வதைத்தது.
என்னவோ செய்தது. ஏதேதோ பொருளற்ற பேச்சுக்குரல்கள் அவன் காதில் ஒலிக்க, கையால் அதனை மூடிக்கொண்டு அவளை விட்டு பிரிந்து வெகு தூரம் வெகுண்டு ஓடினான். கண்களில் கண்டவற்றை எல்லாம் கடிந்தான். கோபமாய் எட்டி உதைத்தான், தாக்கினான். மரங்களை வேருடன் பிடுங்கி தூர எறிந்தான். அதன் உக்கிர சத்தத்தில் தெறித்து ஓடி மூலை முடுக்களில் பதுங்கிய மிருகங்கள் கடித்து குதறி ரத்தம் சுவைத்தான். ஆவேசம் கொண்டு மூர்க்கமாய் அனைத்தையும் தாக்கினான். அவனின் புயல் வேகம் கண்டு பூமியை நடுநடுங்க மரங்கள் பிடுங்கப்பட்ட இடத்தில் விரிசல் விழுந்து பள்ளங்கள் பல பெரிதாகின. பகல் பொழுது விடிய ஆரோன் மிருகத்தனம் விடுத்து மீண்டும் அழகிய மனிதனானான். நேற்று இரவு நடந்ததெல்லாம் வழக்கப்போல் அவன் சிந்தையில் அந்த அளவுக்கு பதியவில்லை. அறிவின் அழகிய சிற்ப தரிசனம் அவனை ஈர்த்தது. அவளின் ரத்தம் கண்டு காய்ந்திருந்த இடத்தை தண்ணீர் தொட்டு துடைத்து விட்டான். வண்டு கடியால் விசைமேறியிருந்த அந்த குறிப்பிட்ட இடமும் நேற்றையது அவனது செயற்கையால் குணமாகி இருந்தது. வழிந்த இரத்தத்தின் வழியே உள்ளிருந்த விஷமும் சர்ரென்று வெளியேறி விட்டிருந்தது. நடந்தது எல்லாமே நன்மைக்கே. அறிவு இன்னும் அரைமயக்க நிலையிலே இருக்க அவளை குகையின் மறைவில் யாருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்திவிட்டு அவளுக்கான உணவை தேடி காட்டுக்குள் சென்றான் ஆரோன். இரவு நடந்தது எல்லாம் தாயிடம் ஒளிவு மறைவென்று சொல்லிவிட்டிருந்தான் ரிஷி. கேட்டிருந்த பருதலம் இருதயம் பதபதித்தது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ரிஷி? இது மட்டும் உன் தாத்தாக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரோட சேர்த்து அந்த பொண்ணையும் வெட்டி கூறு போட்டு கும்பலோட எரிச்சிருவாரு. அம்மா, இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறீங்க நீங்க? என்னை பொறுத்தவரை அந்த ஆளுக்கும் நலாவுக்கும் இடையே இருந்த கண்ணுக்கு தெரியாத உறவு நேற்று நைட்டே அருந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நலா என்னுடையவள். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போதான் அந்த நாள் கிட்ட இருந்து நலாவை என்னால நிரந்தரமா காப்பாத்த முடியும். அவ எனக்கானவமா. வர்ற வெள்ளி அன்னைக்கு முழு பௌர்ணமி நாள். அன்னைக்கு காலையில கோவில வச்சு கடவுள் ஆசீர்வாதத்தோட நீங்க எனக்கு தாலி எடுத்து கொடுங்க. அந்த நாள்ல நலவா எனக்கானவளா முழுமையா மாத்திக்கிறேன். ரிஷி உறுதி மிக பேசி முடிக்க மகனின் பேச்சில் சொல்லிலிருந்து அதிர்ந்து போய் நின்றாள் பரிமளம். பௌர்ணமி நாள் நெருங்கி கொண்டிருக்க வேதாங்கிய யாகம் ஒவ்வொரு நாளும் இடுகாட்டில் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. ஜமீன் பங்களருக்கு சற்று தொலைவில் இருந்த அம்மன் கோவிலில் நலவதி ரிஷியின் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தன. 1000 தான் மாமனாரை எண்ணி உள்ளூர் உதறல் எடுத்தாலும் மகனின் ஆசையை நிறைவேற்றவே விளைந்தார் பரிமளம். இன்னொரு பக்கம் நலவிதி மீதான கரிசனம் என்று கூட சொல்லலாம். ஏனில் ரிஷிகா அவள் மனைவியாக பிறகு வேதாங்கியர் மட்டுமன்று மற்ற யாரும் அவளை நெருங்காமல் பார்த்து கொள்வானா? ஐயர் மந்திரம் கூற தாயின் திருக்கரத்தால் பெற்ற பொன் தாலியை நலவதியின் கழுத்தில் முடித்து தனது ஆசைப்படியை நிரந்தரமாக தனவாக்கி கொண்டான் ரிஷி. தாலியை கழுத்தில் வாங்கியவள் குனிந்திருந்த பெண்மகளின் கண்களில் கண்ணீர் மலை பெருக்கெடுக்க அதை துடித்தெடுத்து நெற்றியில் முத்தமிட்டு தோளோடு அணைத்து கொண்டான் ரிஷி. நெஞ்சில் சுடர் விற்ற அமாவாசை நிறைவேற்ற விட்ட மகிழ்வில் கண்கள் உடைப்பெடுத்த வண்ணம் இருந்தது. பின் பரிமளத்திடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு மூவரும் வீட்டிற்கு கிளம்பி செல்ல அங்கு இவர்களுக்கு முன்பே நடந்த விஷயம் அறிந்து காத்திருந்தார் வேதாங்கியர். பரிமளம் ஆரத்தி கரைக்கவென்ற புதுமண தம்பரை வெளியே விட்டுவிட்டு உள்ளே வர அவ்விடம் தனது மாமனாரின் இருப்பை கண்டுவிட்டு பீதியில் முகம் வெளிர உயிர் குன்று போய்விட்டது அவள் உதலோரத்தில். உயிர் பலிக்கு அஞ்சாத பாவி அல்லவோ அவர். உள்ளே சென்ற தாய் வெகு நேரம் வெளியே வராததை கவனித்துவிட்டு மனை அழைத்து கொண்டு உள்ளே வந்த ரிஷி அங்கு வேதாங்கியரை கண்டுவிட்டு அதிரவில்லை. அவன் நினைத்ததுதான். அதே நேரமும் மாலையும் கழுத்துமாக உடல் தழுவிய புது புடை சரசரக்க கழுத்தில் பொன்தாளி மின்ன நின்றிருக்க நலவதியை ஆழ்ந்து பார்த்தவர் பெரியவர் உள்ளுக்குள்ளே கோப நெருப்பு கொழுந்துவிட்டு கனகனென்று எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து விலகிச் சென்றார். எனில் இது இப்படிதான் நடக்கும் என்று ஏற்கனவே தெரிந்துதான் வைத்திருந்தார். அவர் மிகவும் நம்ப ஜோசியத்தின் மூலமே முன்பே அறிந்ததுதான் இந்நிகழ்வு. அனைத்தையும் அகோரமுனி விலக்கிவிட்டது. இப்போது கோபப்பட்டால் இழப்பு நமக்கு என்று நினைந்து தன்னைத்தானே அடக்கி பொறுமை காத்தார். இன்று அவர் காத்திருந்த பௌர்ணமி அவருக்கான நன்னாள். அவர் ஆசை நிறைவேறப் போகும் நாள் எண்ணி நடக்கின்ற அனைத்தையும் மிக மிக கவனத்துடன் கையாண்டார். அகோரி கொடுத்த மந்திர பொடியை பத்திரப்படுத்தி கொண்டவர் அதை பாலில் கலந்து குடித்துவிட்டு நலவதியோடு சேரப்போகும் இந்த ஓரிரவு போதுமானது. நாளிலிருந்து அவர் வெல்லப்போகும் காரியத்தை ஜெயமாக்க அதற்கு முன்பு ரிஷியையும் அவனையும் பிரிக்க வேண்டும். எனில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பின் தனது எண்ணம் அத்தனை இரவில் பலிக்காத நினைத்தவர் அதற்கான நடவடிக்கை முயற்சியினை எடுக்கும் முன் ரிஷியை நலவதியை அவள் அருகில் விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். 17 இளம் பெண்களை திருமணம் முடித்து இரத்த காவு கொடுத்து விட்டார். இதோ 18ஆம் குமரனுடன் உடலுறவு அவர் இணையும் இந்த நாள் இத்தனை நாளும் அவர் கண்டிருந்த கனவை மெய்ப்பிக்கப் போகிறது என்று கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தவருக்கு ஒருபோதும் தெரிய போவதில்லை. இன்று இங்கு நடக்கப் போவதே வேறொன்று. நாளைக்கு ஊருக்கு திரும்புவதற்கு வேலையில் முழுச்சாக இறங்கியிருந்தான் ரிஷி. பெண்டிங்கில் வைத்திருந்த வேலைகள் எல்லாம் மடிக்கணினி வழியாக நிதானமாக செய்து முடித்தான்.
தனக்கும் நலவதிக்கும் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் இணையத்தில் முன்பதிவு செய்தான். பெற்றோர்களின் நினைவு வராதளவிற்கு அவளை கண்ணுக்கும் கருத்துமா பார்த்து கொள்ள வேண்டும், அன்புடன் ஆரோதிக்க வேண்டும் என தனக்குத்தானே கட்டளை பிறப்பித்துக் கொண்டு முக்கால்வாசி வேலையை முடித்து விட்டான். இன்னும் கொஞ்ச வேலைக்காக பாக்கி இருந்தது. நேர இரவை தொடுவதற்கு இன்னும் சொற்ப நிமிடங்கள் இருக்க காலையில வீட்டுக்கு வந்த நலவதி அறைக்குள் விட்டதுதான். அதன் பிறகு அவன் பார்க்கவே இல்லை. வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டதால் மங்கையின் திருமுக தரிசனம் தவறி போனது. நலவதியும் காலையிலிருந்து அறையை விட்டு வெளியே வரவில்லை. மதிய உணவு, மாலை சுற்றுண்டி அவளின் அறையை தேடி வந்துவிட வீணாக வெளியே செல்ல அவசியமற்று போனது. அம்பிகை பாட்டி மட்டும் அவ்வப்போது வந்து அவளை நலம் விசாரித்து விட்டு சென்றார். ரிஷிக்கும் அவளின் திருமணமான செய்தி கேட்டதிலிருந்து அவருக்கும் ஏகபோக சந்தோஷம். எப்படியோ அப்பாவி பெண் ஒருத்தின் வாழ்வில் நல்விதை விதைத்தவனை கோவில் கட்டி கும்பிட தயாராக இருந்தார். கட்டிலில் படுத்த நலவதியின் மனக்கண் முழுவதும் நிறைந்திருந்தாள். அவள் நெஞ்சம் என்னும் கொய்யா கனியை வலிக்காமல் கொய்திருந்தான் ரிஷி. அவனுக்காக தவமிருக்கும் உள்ளமும் அவனை காண வேண்டி துடிக்கும் கண்களும் அவனை தேடி புறப்பட்டு செல்லும் விழியில் கால்களும் என்று அவனுக்காகவே துடிக்கும் தனது உடலையும் உள்ளத்தையும் அடக்க முடியாமல் அவதியுற்றாள். அதையும் மீறி அவளை அடக்கிய அவன் வார்த்தைகள் நெஞ்சாங்குடலில் சொல்லா வண்ணம் இனிப்பை பிரசவித்தது. மை டியர் நலா டார்லிங், மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு பூரா பிஸி. உன்னை பார்க்க வரேன்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது. இன்னைக்குள்ள என்னோட பெண்டிங் எல்லாம் முடிச்சாதான் நாளைக்கு என் மாமா உன் கூட ஃப்ரீயா ஊருக்கு கிளம்ப முடியும். அங்க போயிட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். இன்னைக்கு மட்டும் எனக்காக பொறுத்துக்கடா என பறக்கும் முத்தமிட்டு செல்ல அதை நினைத்து கன்னங்கள் குழைய குழைய சிவந்து முகம் மூடி சிரித்தாள். அவளின் சிறப்புகள் யாவும் இந்த ஓரளவுக்கு முடிவடையப் போகின்றது என்பதை அறியாதவளுக்கு ரிஷி பேசி சென்ற வார்த்தைகள் யாவும் காதுக்குள் தேனாய் இனித்தது. நலவதி, ரிஷி, வேதாங்கியரனும் இரவு உணவு அவரவருக்கான அறைக்கான தேடி வந்துவிட உணவிட்டு ஓய்வெடுத்தனர். முடிந்துவிட்ட தனது வேலைகளை சம்பந்தப்பட்ட காகிதங்களை ஓரிரு முறை சரிபார்த்து முடித்த ரிஷி கடிகாரத்தை விட அது இரவு 10 நெருங்க இருந்தது. வேதாங்கியரும் நேர கணத்தை அளந்து கொண்டிருந்தார். அவருக்கான நல்ல நேரம் 11 மணிக்கு தான் துவக்கம். அப்போது துவங்கி இரவு 12 மணிக்குள் நலவதியுடன் ஊடலில் திளைத்து நினைத்து சாய்த்து கொள்ள வேண்டும். கண்கள் முழுவதும் பரவசம் மின்னும் ரிஷி நலவதியுடன் இல்லாததை தனது நம்பகமான ஆள் ஒருவரால் தெரிந்து கொண்டான். அவரின் பற்கள் நரநடுத்தது. உனக்கு இருக்குடி என நலவதியை நினைத்து குமைத்தவர் அறையை விட்டு வெளியாகி கூடத்திற்கு வந்து பணியாளரிடம் சூடான பால் கொண்டு வர சொன்னார். அதில் அகோர் கொடுத்த மந்திர பொடியை அளவுக்கு அதிகமாகவே கலக்கினார். செயற்கையின் பிடியில் காமசரத்தை கிளப்பக்கூடிய அந்த இயற்கை பொடியை பருகுவதால் எக்காரணம் கொண்டும் தனது உடலில் உருவாகும் இச்சையை தவிர்க்கலாகாது நினைத்து சாதித்து முடிக்கும் வரை. பொடி கலக்கப்பட்ட பால் இருந்த தங்க குவளை டைனிங் டேபிள் ஓரம் வைத்து மூடப்பட்டிருக்க அது நிறைய வேதாங்கியின் கையில் எப்போதும் இடம்பெற்றிருக்கும் பச்சைக்கல் பதித்த மோதிரமும் இருந்தது. இனில் அம்மந்திர பொடி அம்மந்திர மோதிரத்துக்குள் பத்திரப்படுத்தி இருப்பது தன்னிச்சையாக பால் குவளை சென்றடைந்திருக்கிறது. பொடியை கலக்கிய பிறகு மறந்த வாக்கில் மோதிரத்தை டேபிள் மீதே வைத்து விட்டார் பெரியவர். மூளையை தின்று கலைத்த வேளையில் அயர்வில் இருந்து சற்று வெளியேற அறையிலிருந்து வெளிவந்தான் ரிஷி. நலவதியின் அறை முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்க அவள் தூங்கிவிட்டதாக உணர்ந்து தொந்தரவு செய்ய விரும்பாமல் அங்கிருந்து நகர்ந்து கூடத்திற்கு வந்தான். சோபாவில் கண்களை மூடியபடி வேதாங்கியர் நிமிடங்களை எண்ணி தவம் இருக்க அவன் அவரை பார்த்தபடியே டைனிங் டேபிளில் அமர்ந்தான். அவன் பார்வை அமர் மீது யோசனையாகவே படிக்க, இவ்வளவு நேரம் தூங்காம இங்க என்ன பண்றாரு என எண்ணி அவன் பார்வை டேபிள் மீது மூடியிருந்த பால் கூளை மீது நினைத்தது. கொஞ்ச நேரம் முன்பு பரிமளம் அவனிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. ரிஷி, வேலை வேலைன்னு உடம்பை கெடுத்துக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, மீதி வேலையை ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். டேபிள் வேலை பால் வச்சிருக்க, அதை குடிச்சிட்டு தூங்கு. மகனுக்காக அவர் எடுத்து வைத்திருந்த பால் பருகிட ஆளின்றி 6 ஏடு படிந்து போக மகன் உறங்கிவிட்டதாக நினைத்து அதை மீண்டும் அடுக்கலைக்கு எடுத்து சென்று விட்டார். அது தெரியாத ரிஷி டேபிள் மீது இருந்த பால் தனக்கான தாய் எடுத்து வைத்ததை நினைத்து காலத்தின் கோலம் சக்கரவியூகத்தால் முழு வேகத்தில் இயக்கப்பட்ட கண் மூடியிருந்த வேதாங்கின் செவி தீண்டாமல் அங்கிருந்த பாலை எடுத்து மடமடவென வாயில் சரித்து முடித்தான் ரிஷி. நெஞ்சை தொட்டு கொண்டிருந்த சரசர நிலவால் மகிழ்வில் சற்றோ மெய்மறந்து கண்ணசைந்து விட்டார் போலும் வேதாங்கியர். இங்கு அனைத்தும் தலைகீழாக மாறுவதற்கு தயாரானது. பாலை அருந்திய ரிஷிக்கு உடம்பு என்னென்னவோ செய்தது. உடல் முழுவதும் சூடேறியது. அவனது நரம்புகள் முறுக்கேறியது. உடல் விரைத்தது. கண்கள் ஒருவித மயக்கம் சுழன்றது. நினைவின் அளாவின் முகம் வந்து போனது. ஹார்மோன்கள் ஜிவ்வென்ற மாற்றம் நிகழ்ந்தது. மறுகணம் தேகம் சில்லிட்டது. ஒருவித பயங்கரமான இம்சை உணர்வு துரித கதியில் அவனுக்குள் உண்டானது. எத்தனை முயன்றும் அவனாலேயே அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. தலையை அழுத்த பற்றி கொண்டு நாசியின் வழியே பெரிய பெரிய மூச்சு காற்றை சிதறவிட்டான். கால்கள் அங்கிருந்து அன்னிச்சையாக கிளம்ப சொல்லி அடம்பிடிக்க அதற்கு இசைவு கொடுத்து நடந்தான். செல்கையில் மறக்காமல் வேதாங்கியர் மோதிரத்தையும் பத்திரப்படுத்தி விரலில் அணிந்து கொண்டான். எனில் அந்த மோதிரத்தின் மீது அவனுக்கு வெகு நாளாவே ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது.
தன் அறைக்கு விரைய இருந்தவனின் கால்கள் அவனையும் மீறிய நலாவின் அறையின் வாசலை முற்றுகையிட்டது. இரவு நேரம் ஒதுவித புழுக்கத்தை உணர்ந்தவள் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்து உடை மாற்றிக் கொண்டிருந்தாள். திடீரென கதவு திறக்கப்படும் சத்தத்தில் அதிர்ந்தவள் கட்டில் மீது சேலை எடுத்து அவசரமாக மார்பை மூட்டிக்கொள்ளும் வேளையில் உள்ளே வந்து ரிஷி என தெரிந்ததும் ஆசுவாசம் கொண்டாள். அறைக்குள் வந்து கதவை தாளிட்டு விட்டு திரும்பியவனிடம், இன்னும் தூங்கலையா ரிஷி என்றாள், இதழ் நிறைந்த காதல் புன்னகையுடன். அதற்கு பதிலின்றி அவளை நெருங்கி வர அவளை அசுர வேகத்துடன் இழுத்தணைத்தவன் அவளது அதிர்ச்சியை சற்றும் பொருட்படுத்தாமல் அவள் இதழில் வன்மையாக புசைத்தான். உடல் விட்டு இடமாற்றம் உடல்கள் இரண்டும் சாறை பாம்புகளாய் பின்னி பிணைந்து ஹார்மோன்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கப்பட்டு உடல் மட்டுமின்றி உயிரளவிலும் இரவளவிலும் சங்கமித்து அந்தம் தொட்டு ஆகமாய் மிதந்து பூக்கோளம் வந்திறங்கினர். துவக்கம் வன்மையாக உருவாகி இடையில் மென்மையாக தழுவி இறுதி கட்டம் காமத்துடன் இணைந்த காதலுடன் ஒருவரில் ஒருவர் திளைத்து கூடலில் மயக்கமுற்றிருந்தனர். உன்னை பார்க்கையிலே காதல் பித்தை தலைக்கேறிடி. போதை எறிய குரல் சொன்னவனே அதை போதை கொண்டு நெஞ்சுடன் இருக்கு தழுவினால் நலவதி. கூடல் உலகில் இருவரும் அந்த சொர்க்கத்தையே தழுவிவிட்டு வந்ததாய் உணர்ந்தனர். அருகில் சோர்வாய் படுத்திருந்தவளை பிடித்திழுத்து மார்பில் போட்டுக்கொண்டு அவள் தலையை கோதி கொடுத்தான் ரிஷி. சாரி நாளா, நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் மெதுவா பார்த்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு இப்பவும் எனக்கு சுத்தமா புரியல. என்னை தப்பா எடுத்துக்காதே என்றான் கெஞ்சும் குரலில். அவனை தலை தூக்கி பார்த்து செல்லமாக முறைத்தாள் நலவதி. தாலி கட்டிய கணவன், அதை காட்டிலும் மனதெங்கும் காதல் பயிர் வளைத்தவன், முதல் பார்வையிலே இதயத்திற்குள் முழுதாய் குடிபுகுந்தவன், தனது உரிமையோடு நிலைநாட்டியதை அவள் எப்படி தவறாக எடுத்துக்கொள்வாள்? மறந்தும் அவன் மீது கோபம் கொள்வாள். இன்னும் நல்லா முறைக்கிற, என் மேல கோபமா இருக்கியாம்? ஆமா, கோபமா தான் இருக்கேன். ரிஷியின் முகம் கவலையில் கும்பிகம். மன்னிச்சிடு நாளா என்றான் உண்மையாகவே. மீண்டும் அவனை முறைத்தவள் எக்கி அவன் கன்னத்தில் முத்தம் வைப்பதற்கு பதில் நறுக்கென்று கடித்து வைத்தாள். என்னடி கடிக்கிற? பின்ன கடிக்காம உங்க நெருக்கமா எனக்கு பிடிக்கலன்னா நீங்க என் பக்கத்துல வர்றதுக்கு வரம்பு மீறி தொடர்றதுக்கும் நான் அனுமதிப்பேனாம். பெண்ணோட மனசு நீங்க என்னன்னு நினைச்சீங்க? ஏன்னா அவள் லேசாக சீர புரிந்தவன் உதட்டில் புன்னகை மிழிந்தது. இருந்தும் அவள் வாயால் கேட்கும் ஆசையில் என்னடி சொல்ல வர என்றாள். இந்த ரிஷி முனிவருக்கு என் மேல இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குன்னு கேட்க வந்தேன். அவள் செல்ல முறைப்புடன் மொழியம். அதை கேட்டவனின் பளிர் சிரிப்புடன் அவள் நெற்றி முட்டி இதழில் முத்தமிட்டு மேனியில் சரசரமெனும் மறுகூடல் அரங்கேற்றுவதற்கும் வேலை. ரிஷியின் விரலில் இருந்த வேதாங்கியர் மோதத்தில் இருந்து ஒருவித வெண்மை புகை வெளியேறியது. இருளில் அந்த புகை அங்கிருக்கும் இருவரின் கண்களுக்கும் புலப்படாமல் போனது. ரிஷியின் கரம் மனைவியின் உடலில் அத்துமீற வெண்புகை சடுதிக்குள் கருமையாக உருவெடுத்து அந்த அறையெங்கும் சூழ்ந்தது. அங்கிருந்த இருவருக்கும் திடீரென மூச்சு முட்ட துவங்கம். அவர்கள் சுதாரிப்பதற்குள் அந்த மோதிரம் படார் என்ற சத்தத்துடன் வெடித்து அதில் இருந்த 17 கோர ஆன்மாக்களும் வெளியாகி அந்த அறை முழுவதும் வட்டமிட்டது. நலவதி பயத்தில் அலறும் மேலே அறையை சுற்றிய இரத்த குடிக்கும் ஆன்மாக்கள் சடுதிக்குள் ரிஷியின் உடலுக்குள் பாய்ந்து ஊடுருவியது. அது தெரியாத நலவதி மூளையை சூழ்ந்த அச்சத்தில் ரிஷியிடம் ஒன்ற நொடிக்குள் அவன் கண்கள் நெருப்பை கக்குகின்ற தீ ஜுவாலே சிவந்து ஜொலித்தது. உடம்பில் பலவித மாற்றங்கள் நிகழ்ந்தது. அவனது பளிரண்ட தேகம் நிறைந்த உடல் கருத்து போனது. உடல் எங்கும் மிருகம் போல் ரோமங்கள் வளர்ந்து கூடியது. முகம் இருளாய் மாறி அதீத கோரமானது. கை கால்கள் விரல்கள் கூரான நகங்கள் வளர்ந்து செழித்தது. அவனது மேல் சட்டை தன்னால் கிழிந்து வெற்று உடலாக்கப்பட்டது. பயமோ இருந்த பற்கள் நீண்டமானது. நாக்கு நீளமாகி நெஞ்சு வரை தொங்கியது. அதிலிருந்து சிவப்பாய் திரவம் அழிந்தது. இப்போது ரிஷி மனிதனாக இல்லை, முழு அசுரனாக இரத்த குடிக்கும் சாத்தானாக உருமாறியிருந்தான். அவனுக்குள் ஒரு இருதம் குபீர் என்ற ஆவேசம் உண்டது. தன்மேல் கவிழ்ந்திருந்த நலவதியின் உடம்பில் ஓடுகின்ற இரத்த வாடை அவன் ஆசையை தீண்டியது. நேரம் சரியாக 12:01 நிற்க ரிஷியின் வெறி கூடி அவனது நீண்ட பற்கள் ஆவேசமாக நலவதியை குறிவைத்தது. அவளது கழுத்தோரம் பாய்ந்த ரிஷிவின் கூரிய பற்களால் அவள் தேகத்தில் இரத்தம் வழிந்தது. வழியில் வீறிட்டு அலறினாள் பெண். அதுவும் சில நொடிகளே. பின் உயிரிழந்து மூச்சையானாள். அறையின் ஜன்னல் வழியும் விண்ணை பிளந்த கோட்டாளங்களின் சத்தமும் ஆந்தைகள் அலரும் வவ்வால் கூட்டங்களும் ரீங்காரும் அந்த இரவை கிழித்து படுபயங்கரமாய் இருளாக்கியது. நரியின் ஓலம் உயிரை ஊடுருவி இதயம் சிலிட வைத்தது. வானின் மையத்தில் நடுநயமாய் விட்டிருந்த முழு நிலவு கருநிற மேகத்துக்குள் மலைந்து புவிய கோர இருளில் மூழ்கி மூச்சு விட திணறியது. நலவதியின் உடல் இருந்த மொத்த குருதியும் தீர்ந்து ரிஷியின் அரக்கனின் வயிற்றுக்குள் சூழ்ந்தது. இரத்த பசையற்ற நலவதியின் உயிருள்ளா உடல் வெளுத்து ஒருவித சாம்பல் நிறத்தில் உருமாறியது. அவளின் திறந்திருந்த கண்கள் அளப்பரிய அதிர்ச்சியை கண்டதை பார்ப்போருக்கு உணர்த்தியது. வெறி கொண்ட ரிஷியின் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொருக மறுகணம் மயங்கி விழுந்தான். அதிகாலை சூரியன் உதயமாகும் மேலே அந்த ஜமீன் பங்களாவை பிணவாடையில் முக்கிழித்திருந்தது. தன் நிலையில் இருந்த ரிஷிக்கு மெல்ல முறக்கம் கலைந்தது. மெல்ல எழுந்த முன் தலை அதீத வழியில் சுற்றியது. இரு கைகளாம் தலையை பற்றியவன் எழுந்து வெளியே வர வீடெங்கும் வீசிய துர்வாடையால் குடலை புரட்டியது.
அப்படியே வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அலச ஒவ்வொருவரும் இறந்த சவடலும் அவன் கண்களில் பட்டது. அதுவும் குற்றியுரும் குலையுருமாக கண்களின் வழியே உயிர் நீத்து சாம்பலாகி போன தேகத்துடன் கிடந்தன. முதலில் அவன் கண்களில் பட்டது வேதாங்கியின் இறந்த உடல், அடுத்ததாக அம்பிகை பாட்டியுடையது, அடுத்ததாக வீட்டின் பணியார்கள் பலரின் உடல், இறுதியாக அவள் தாய் பரிமளத்தின் உடல். நிலைக்குத்திய அவன் பார்வை எல்லையில்லா அதிர்ச்சியை பிரதிபலிக்க கண்கள் பிதுங்கிய நிலையில் தாயின் ஒரு சடலத்தை அருகே சடார் என்று மண்டியிட்டு அமர்ந்தான். கண்களில் தாரை தாரையா கண்ணீர் வழியா அம்மா என அடிவயிற்றிலிருந்து வழியில் அழியினான். இங்கு என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது எதுவும் புரியாமல் அவனுக்கு ஒரே மர்மமாக இருந்தது. இரவு நடந்தது எதுவும் அவன் மூளைக்கு பதிவாகவில்லை. அழுது கொண்டிருந்தவனுக்கு திடீரென்ற நலவதியின் நினைவு வர பரிமளத்தை விட்டுவிட்டு அவள் அறைக்கு ஓடினான். அங்கு தேகம் கருத்த நிலையில் அழுகி போவதற்கு தயாராக இருந்த நலவதியின் உடலில் இருந்து படு பயங்கரமான நாற்றம் வீச அதை பொருட்படுத்தாது அவளிடம் ஓடி அவள் தலையை தாங்கி தூக்கி மடியில் ஏந்தியவன் கழுத்தோடு அவள் வதனம் புதைத்து அழுது கதறினான். இங்க என்னதான் நடந்துச்சுனாலா, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஒரே இரவுல எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் மட்டும் எப்படி பிழைச்சேன்? உங்களெல்லாம் இப்படி பண்ணது யாரு? ஏன் என்னை மட்டும் விட்டுருச்சுங்க? ஐயோ என அழுது அலறினாள். வீட்டில் இருந்து கிடந்த ஒருவரின் முகம் பார்த்தபடி அன்று முழுவதும் பைத்தியம் போல் சுற்றித் திரிந்தான். முந்தைய இரவு உயிருற்று போன உடலாததால் திண்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமாக திரவமாகி மரவாத்து அதன் மீது புழுக்கள் தோன்ற துவங்க பிணங்களின் துர்நாற்றம் அப்புறம் எங்கிலும் உள்ள காற்றில் கலந்தது. நேரன் சூரியன் மறைந்த அந்நேரத்தை தொட ரிஷி தன்னிடம் ஏதேதோ மாற்றத்தை கண்டான். முகம் கருத்து கோரமானது, உடல் எண்ணற்ற ரோமங்கள் தோன்றியது, நாக்கு நீண்டது, வாயோர பற்கள் வளர்ந்தன, நகங்கள் கத்திப்போல் கூர்மையாக பளபளத்தது. நேற்று போல் அல்லாமல் இன்று தனது மாற்றங்களை சுதார்ப்புடன் மெதுமெதுவாக கண்டவனுக்கு பயம் வந்தது. கைகள் நடுங்கியது, இதயம் படப்படுத்தது. தனது பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு அவனே அலறல் விடுக்க, அச்சமயம் அவள் உடலிலிருந்து வெளியான உருவம் போன்றதொரு சிவப்பு நிற கண்களை கொண்ட கரும்புகை அவன் முன் நின்று பேச துவங்கியது. அந்த 17 ஆத்மாக்களில் அதுவும் ஒன்று. ரிஷி அதை கண்டு பயந்து பின்வாங்க அது அவன் முன்பு மெதுவாக வந்து நின்றது. என்னை கண்டு பயம் கொள்ளாத அரக்கனே, நம்மை அரக்கன் என்கிறாள் என்று பார்க்கிறாயா? நீயும் இப்போது என்னை போல் ஒருவன்தான். இரத்தம் குடிக்கும் காட்டேரி. உன் தாத்தா பல வருட யாகங்களுக்கு பின் பெற இருந்ததை நீ ஒரே இரவில் லக்குவாய் பெற்றுவிட்டாய். நீ பகலில் ஒரு சாதாரண மனிதன், இரவில் சாத்தான். உன் மனைவியை கொன்றது நீதான், மற்றவர்களை கொன்றது நாங்கள். எங்களை விடுவித்தமைக்க உனக்கு நன்றி என்ற உருவம் வேதாங்கில் கொடுத்த 17 பழியும் பற்றியும் அவனிடம் உரைத்தது. உனது பரம்பரையை வழி வழியாக இரத்த காட்டறியால் உயிர் நீத்தவர்கள் உன் அப்பா தொட்டு தாத்தாவத்தான் வரை அத்தனை பேரும். எனில் முற்பிறவியில் அவர்கள் செய்த பாவங்களின் சன்மானமாக அவை இருந்திடக்கூடும். உன் தாய்க்கு கூட உண்மை தெரியும். நீ சிறுவன் என்பதால் மறத்துவிட்டார் போலும். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காகவே உன் தாத்தன் எங்களை 17 கொண்டு எங்களின் குருதியில் யாகம் வளர்த்தான். 18ஆம் பெண்ணான உன் மனைவியுடன் நேற்றைய பௌர்ணமியில் உடலுறு கொண்டு தீய மந்திர சக்திகள் மூலம் அகோரிகள் தூதுகள் மூலம் தானும் ஒரு காட்டேறியாவதற்கு மும்முரமான வேளையில் உனக்கே தெரியாமல் நீ அதை தட்டி பறித்து கொண்டாய். விதி வலியது. உனது விதியோ வருத்தத்தக்கது. உன் கையாலேயே உன் மனைவி கொள்ள வேண்டும் என்பதே உங்கள் இருவரின் தலைவிதி. என்ன செய்வது? மாற்றம் ஒன்றே மாறாதது. அவள் பேசியதை கேட்டு ஐயோ என தலையில் அடித்துக்கொண்டு சுவற்றில் முட்டி அழுதான். அழாத அரக்கினே, நான் அழாம என்ன செய்யறது? என்னை நம்பி வந்தவளை நானே கொன்னுட்டேனே. நான் தான் அவளோட காப்பான், காதலன், கணவன் எல்லாமே நினைச்சவளை வேரோட அறுத்து பொசிக்கிட்டேனே. நான் ஏன் இப்படி பண்ணேன்? அப்படின்னாலா எவனோ வளர்த்த பயாகத்திற்கு செய்ததுக்கு பாவத்துக்கும் நாங்க ஏன் பழியாகணும்? என்னாலா என்ன தப்பு செஞ்சா? அழுது புரோஜனம் இல்லை. உனது மனைவி மீண்டும் உனக்காகவே பிறப்பெடுப்பாள். ஆனால் அது எப்போது என்ற ரகசியம் யாருக்கும் தெரியாது. அவசரமாய் கண்களை துடைத்து கொண்டவன், ஆனா அதுக்குள்ள நான் வயசாகி செத்துட்டேனா என்னால எப்படி பார்க்க முடியும்? அவதான் நாளானு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கலகலவென்ற சிரிப்போசை அவன் காதை எட்டியது. அவளை கண்டு கொள்வதெல்லாம் உனது சாமர்த்தியம் தவிர கவலை கொள்ளாதே. அவள் உன்னிடம் வந்து சேரும் வரை உனக்கு வயதாகாது. இறக்கவும் மாட்டாய். இப்படியேதான் இறப்பாய். சொல்ல போனால் உனது அழகு பகல் பொழுதில் மென்மேலும் கூடுமே தவிர குறையாது. ஆனால் இரவில் நீ ஒரு காட்டேரியாக தான் வலம் வருவாய். அதை உன்னால் மட்டும் வேறு யாராலும் தடுக்க முடியாது. உன் மனைவியானவள் உன்னிடம் வந்து சேரும் வரை உனது விதி இதுதான். இரவில் பார்ப்பொன் ரத்தம் சுவப்பாய். உன்னால் உயிரிழப்போர் மக்களும் மாக்களும் உன் மனைவியை நீ கண்டு கொண்டதும் விமோச்சனம் பெறுவாய். அதுவரை உன்னை நீயே எதிர்கொள்ள நினைக்காதே. அது உன்னால் முடியாது. உனது சாபத்தை ஏற்றிக்கொள் என சொல்லிவிட்டு மறைந்தது அந்த உருவம். ரிஷியின் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவள் பேசி சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது துடித்தான். வருடங்கள் கடந்தன. நலவதியின் வருகைக்காக தவம் இருக்க துவங்கினான். பல ஊர்கள் இல்லாதவரை தேடி அலைந்தவன் அதற்கிடையில் இரவின் பலரின்
ரத்தம் சுவைத்தான். பகலில் மற்றவை மறந்து தன்னியல்பு கொண்ட மனிதன் ஆவான். இதோ 50 வருடங்கள் கண்ணிமைக்கும் நொடியில் ஓடி மறைந்து விட்டது. அதற்கிடையே யார் எவர் என்று பாராமல் எத்தனை உயிர் பலி! ஒரு வழியாக தன்னவளை கண்டும் பிடித்து விட்டான். 50 வருடங்களுக்கு பின் அருவிக்காகவே பிறப்பெடுத்திருக்கும் நலவதி. அருவிற்காக காட்டுப்பகுதிக்குள் நுழைந்து உணவு சேகரிக்க வந்திருந்த ஆரோன் மகோரசித்தேவ் நடந்த முடிந்தவற்றை ஒரே மூச்சில் மூளை சுழலுக்குள் மத்தியில் நினைவுபடுத்தி முடித்திருந்தான். சற்று நேரத்தில் கை நிறைய பழங்களுடன் அவளை அடைந்தவன் அவளை எழுப்பி எடுத்து வந்த பழத்தை உணவை கொடுக்க அவனை கேள்வியாய் பார்த்தபடி நீட்டியதை அமைதியாய் வாங்கி உண்டாள். அவளையே கண்ணிமைக்கால் பார்த்திருந்த அரோனின் கண்கள் கண்ணீர் பளபளக்க, எதுக்காக அழுறீங்க என அவன் கண்குளித்து துடைத்து விட்டான். என்னை காப்பாத்தினீங்க. ஏன் என்னை காப்பாத்தினீங்க? எனக்காக இருந்த எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. இனி நான் யாருக்காக வாழணும்? என விசும்பியவளை எனக்காக வாழடி என்ற நினைப்புடன் மாறுதமாக அணைத்து கொண்டான். நினைவுகள் அற்றுப்போன நிலையிலும் அவன் யாரென்று தெரியாத போதிலும் அழுகையுடன் அவன் அணைப்பில் ஒன்றிக் கொண்டாள். பகல் பொழுது முடிவடைந்து இரவெனும் இருள் திக்கில் இருவரும் வம்படியாக நுழைய ஆரோனை பயம் கவ்வி பிடித்தது. மீண்டும் காட்டேரியாக போறோம் என மனதில் கலறினான். ஆனால் அவன் நினைப்பு பொய்யாகி போனது. அன்று அந்த ஆத்மா சொன்னது இன்று பழித்து விட்டது. நலவதி மீண்டும் அவனை வந்தடைந்து விட்டதால் அவனின் 50 வருட சாபத்திலிருந்து விமோச்சனம் கொண்டான். அந்த மகிழ்வில் அவனை கட்டியணைத்து கன்னத்தில் காதல் முத்தமிட கண்கள் இடுங்க அவனை பார்த்தவாறே முகம் சுளித்து அவள் எச்சில் பட்ட இடத்தை அழித்து துடைத்தாள் அருவிகா. அவளின் சிறுபிள்ளைத்தனமான செய்கையில் வெகு வருடங்கள் கழித்து மனம் முன்வந்து வாய் விட்டு சிரித்தான் அம்மனித காட்டேரியான ஆரோன் மகரிஷிதேவ். உன்னை பார்க்கையிலே காதல் பித்தம் தலைக்கேறுதிரி, நெஞ்சு தெரிய நலுமுன் நெருங்குதிரி மனதுக்குள் உறைந்து கொண்டான். இப்படியே அவர்கள் மறுபடியும் வாழத் தொடங்கினர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டோரி தொடர்ந்து பார்க்கணும்னா வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.